रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं। नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्तोषलक्ष्मी। अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः। स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात्। द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिदमित कुरुतां मायुरारोग्यसौख्यम्। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடியது ஒரு மகா யஜ்யம், ஸ்ரவண யஜ்யம், ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தின் பாராயணம், அதே சமயத்தில் பிரவச்சனம். பாராயணத்தை செய்யக்கூடிய ஆஸ்திக பெருமக்கள், அந்த கோஷ்டியை நடத்தி கொடுக்கக்கூடிய மகனீயர்கள், இந்த இடத்தை கொடுத்த ஸ்தலத்தார், நித்தியப்படி பகவத் பிரசாதத்தை வேளைக்கு வேளை கொடுக்கக்கூடிய பரிச்சாரகர்கள், இந்த மாதிரி யந்திரங்கள் எல்லாம் அங்கங்கே அப்பப்போது அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கான கேமரா ஆகட்டும், மைக் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்றைய நாள் ஒரு உயர்ந்த நாள், ரெண்டாவது நாளாக இருக்குது. ரெண்டாவது நாளில் இன்னும் நம்ம பகவத் அவதாரம் இப்போது சொல்லக்கூடிய பிரசித்தமான அவதாரம், இப்போது மத்ய கூர்ம வராகரை மட்டும் நேற்று அனுபவித்தோம். நிருசிம்ம, வாமன, பரசுராமர் கொஞ்சம் நடுவில் வரா மாதிரி தெரியும். ராம, பலராம, கிருஷ்ண, இந்த மாதிரி அவதாரங்கள் எல்லாம் அனுபவிக்கலை. நிறைய பாகவதோத்தமாளுடைய சரித்திரம் தான் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். பிருத்துவினுடைய சரித்திரம், பிருத்துவும் பகவத் அம்சம்தான். துருவன் பெரிய ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவன். அந்த மாதிரி ஒரு மகான்களுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகின்றோம். பொதுவாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் சொன்னால் ஒரு பெருமை உண்டு. அன்றைக்கி ஏதாவது தூரலாவது விடும். கிருஷ்ண ஜெயந்தியோ ஸ்ரீ ஜெயந்தியோ வந்தால் தூரல் விடும். ஆனால் பம்பாயில் பாகவதம் சொல்லக்கூடிய பெருமை என்னென்னா, அத்தனை அவதாரத்துக்கும் மழை வருது. ஏதோ கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் அத்தனை அவதாரம் பாரபட்சமே நீங்கள் பார்க்குறது இல்லை. எல்லா கொடுத்தால் அத்தனை அவதாரத்துக்கும் கொடுப்போம், அத்தனை அவதாரத்துக்கும் மழை. ஆனால் மழை என்று இருந்தால் வருண பகவானுடைய ஒரு கடைக்கண் பார்வை இருக்கின்றதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, மழை வருவதுன்னா கருத்த மேகத்திலிருந்து தான் வரும். கருத்த மேகம்னா பெருமாள் தான். மேகம் வெளுத்துடுத்துனா அது பிரயோஜனமே படாது. பார்க்கறதுக்கு வேணால் போஸ்ட் கார்டெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஃபோட்டோ கீட்டோலாம் எடுத்து நீங்கள் பின்னாடி மாட்டிக்கிறதுக்கு ஒரு பேக் ட்ராப்பாக போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குமே. கருத்த மேகத்துக்கு தான் அழகுண்டு. கருத்த மேகம் இருந்தால்தான் மழை, மழை இருந்தால்தான் ஜீவனம். ஏன்னா பம்பாயில் நதியா ஓடுறது. நீங்கள் எவ்வளவு இங்கே இருக்கக்கூடிய குளம் குட்டையெல்லாம் நம்பியிருக்கீள், அத்தனைக்கும் ஜலம் வேணும் அல்லவா? நிறைய சமயங்களில் விஸ்மயமாக இருக்கும்.
நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணம் வச்சுருப்போம், மழை காலமாக இருக்கும், அங்கே விவசாயி மழை வரணும்னு வேண்டியிருப்பான், நம்ம ஆற்றுல வந்து பாயசமே பண்ணுவோம் மழை வரக்கூடாது. இப்போ பெருமாளுக்கு எப்படி இருக்கும் இல்லை? கரெக்டாக ஒரு லொக்காலிட்டியில் மட்டும் 2 வீட்டுக்கு மேலே மட்டும் மழை, ஏன்னா 2 வீடு தள்ளி மழை பெய்யக்கூடாது. அவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் இல்லையா? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எவ்வளோ விருத்தமான விருப்பங்களெல்லாம் அவர் நிறைவேற்றி வைக்கணும். நிறைவேற்றி வைக்கலைன்னா பூஜை நின்று போயிடும் இல்லையா? என்னென்ன என்ன பூஜை பண்ணி என்ன அப்படி மழையை கொடுத்துட்டார், இனிமேல் அவரோட பேச்சே கிடையாது, பிரசாதமும் கிடையாது, அவ்வளோதான் போச்சு அவருக்கு. என்னதான் அவரும் பண்ணுவார். அதனால் அப்பேற்பட்ட பகவானுடைய இந்த மாதிரி விருத்தமான உலகத்தில், லோகோ பின்ன ருச்சிங்கிற உலகத்தில் பகவான் நம்மளை ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதற்கோ கேட்பதற்கோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அதில் பிருத்துவினுடைய சரித்திரம், துருவன் உத்தானபாதன் ஸ்வயம்புவமனு பிள்ளையான உத்தானபாதனுடைய வம்சாவளி பிள்ளை துருவனுடைய பரம்பரை தொடர அதில் அங்கன் ஒரு ராஜா, அங்கனுடைய பத்னி சுனீதான்னு பேர், அவள் யமனுக்கு புத்திரியாக இருந்தவள். அவள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அஸ்வமேதம் பண்றா. அஸ்வமேதம் பண்ணின பலனாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை பிறக்கின்றது. அது சரியா மாதாமகன் மாதிரியே இருக்கு. மாதாமகன்னா அம்மாவுடைய அப்பா, அம்மாவுடைய அப்பானா யமன். இந்த குழந்தை யமன மாதிரியே இருக்கு. அதுதான் சொல்றார், கதப்பியதம் கதப்பத்தியம் வரம் மன்யே சதபத்யஸ்ருதாம் பதாத் நிர்வித்யேத கிருஹாத் மர்த்யோ யத் கிளேஷ நிவஹா கிருஹா அப்படின்னு எடுக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். என்ன சாதிக்கிறார் சுகபிரம்மம்? அந்த குழந்தை பிறந்த பிறகு அப்பாவான அங்கனை கூட்டு எல்லாரும் சொல்லுவாளாம், உன் பிள்ளை இவ்வளவு அஷடா இருக்கே, உனக்கு இதை நினச்சிண்டு வருத்தமே இல்லையா அப்படின்னு கேட்பறான். அதுக்கு அப்பா சொல்லுவாராம், இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேனேன்னு. இவ்வளோ அஷடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன். ஏன்னா நரகத்துக்கு நான் தனியாக போவே வேண்டாம், நரகானுபவங்கிறது எனக்கு இங்கேயே கிடைச்சுட்டபடியால் இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லுவாராம். கதபத்தியம் வரம் மன்யே சதபத்யாசுதாம். நல்ல பிள்ளையை பெற்றவாளுக்கு நரகானுபவம் தெரியுமா? எனக்கு தானே தெரியும் பாராம். அதனால நிர்வித்யேத கிருஹாத்மர்த்தியோ யத்க்லேஷ நிவஹா கிருஹா. இப்போது இது என்ன, இப்போ ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், थोड़ा वॉल्यूम बढ़ाना है और थोड़ा मुझे मॉनिटर फीडबैक भी चाहिए, फीडबैक थोड़ा. அதாவது இப்போ மோட்டிவேஷன் லெக்சர் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சுற்றிங்க நிறைய ஷண்முகானந்தா, செம்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அங்கே இங்கெல்லாம் நடக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மோட்டிவேஷன் லெக்சர்னால் அவள் சுலபமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவா. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு முழு பாட்டிலை வச்சுவிட்டு அதில் அரை ஜலம் இருக்கும். இது என்னன்னு கேட்டால், டோன்ட் சே த கிளாஸ் இஸ் ஆர் த பாட்டில் இஸ் ஹாஃப் எம்டி, சே இட் இஸ் ஹாஃப் ஃபுல். இது பெரிய விஷயம். வெளியில் 1000 ரூபா வாங்கிட்டு உங்களை உள்ளே விட்டுட்டு பாட்டிலை வந்து அரை காலியாக இருக்குன்னு சொல்லாதீங்கோ, அரை ரொம்ப இருக்குதுன்னு சொல்லுங்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை பாரு. இதே தானே இவரும் சொல்கிறார். இவர் பிள்ளை, உன் பிள்ளை இவ்வளோ வசடாக இருக்குன்னு சொன்னால் இவர் வருத்தப்படலை. அவர் என்ன சொன்னார், எனக்கு இந்த மாதிரி பிள்ளை இருக்கிறது ஒரு பாகியம்தான்ண்ணா, எனக்கு வந்து நரக அனுபவம் இங்கேயே கிடச்சிடுத்து. இதுவும் மோட்டிவேஷன் லெக்சர் தானே. பாருங்க, நமக்கு மார்க்கெட்டே பண்ண தெரியல நம்ம புராணத்தை. ரிஷிகள் சுகபிரம்மம் வியாசெல்லாம் ரொம்ப அடக்கம், வித்யா ததாதி வினயம்னு அடக்கம் ஒடுக்கமாக இருக்கா. அவள்லாம் மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சா இதையே மோட்டிவேஷன் லெக்சர், வேணு சரித்திரம் மோட்டிவேஷன் லெக்சர் 999 ஒன்லின்னு போட்டிருக்கலாம். அவள் போடலை. அந்த மாதிரி இந்த இடத்துல சொன்னார், அந்த பிள்ளை மாதாமகனை போல் இருந்த பிள்ளை, அங்கனுடைய பிள்ளை, அவனுக்கு வேணன்னு பேர். அந்த வேணன் ரொம்ப கொடுமையான ராஜா. பொதுவாக பாரத தேசத்தின் பிராச்சீனத்துவம் இதிகாசத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணிவிடுவான்னா, அப்படியே பாரத தேசத்தை இல்லை எல்லாமே அப்போ நன்னா இருந்ததுன்னு சொல்லிவிடுவா. எல்லாம் பிராச்சீனத்தில் அண்ணா பாரத தேசம்னா இருந்தது, ரொம்ப வசதியாக இருந்தது. ஆதிசங்கரரும் ராமானுஜரும் தேசிகனும் மத்வரும் பிறந்து வளர்ந்து நடந்து வாழ்ந்த பூமி இது. அதில் சந்தேகமே இல்லை, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்தர்கள்லாம் இருந்திருக்கா. ஆனால் எல்லா ராஜாக்களும் நல்லவாளாக தான் இருந்தான்னு சொல்ல முடியாது. அஷடும் அதில் 2-3 இருந்தது. ரொம்ப பிரசித்தமானவன் வேணன், நொட்டோரியஸ் அவன். ஆனால் அந்த காலத்தில் என்னென்னா, இந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா 100ல் ஒருத்தர் சுமாராக இருப்பார். இப்போ 100ல் ஒருத்தர் தான் நன்னா இருக்கார்.
இல்லையா? அதனால அப்பேற்பட்ட தம் துதேவன தம் தீனம் கிம் கரோமிதி வாதினம். இது என்னன்னா, இந்த வேணன் ரொம்ப யஜ்ஞங்கள்லாம் ஊரில் நடக்குமாம், அக்னிஹோத்திரம் பண்ணுறவாளெல்லாம் தடுத்துட்டானாம், கோவிலுக்கு போக வேண்டிய தானியத்தெல்லாம் தடுத்துட்டானாம், நல்லவர்களை பாடாப்படுத்தினானாம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணான், ராஜாவை போட்டு தள்ளிடலாம். அது பெரிய வார்த்தை. கொன்னுடலாம்னு சொன்னால் யாருக்கும் போட்டு தள்ளுறது, புஷ், ஹிட் அண்ட் புஷ், அதுதான் போட்டு தள்ளுறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா, இவெல்லாம் ஹும் அப்படின்னா, வேதம் சொல்கிற வாயால் ஹும்முனா அவன் உடனே பஸ்மம் ஆயிட்டானோ அப்படின்னு சொல்கிறான் பாகவத்தில். பஸ்மம்னா என்ன, கீழே உடலாக விழுந்துட்டான். அப்புறம்தான் இவ யோசிக்கிறா, ஐயோ அபத்தியம், இவனுக்கு குழந்தையே இல்லையே, இப்போ இவன் குழந்தைய வச்சு தானே ரூல் பண்ணணும்னு. உடனே இங்கே சொல்கிறா, அவனுடைய தொடைய கடைஞ்செடுத்தாளாம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேட்கும்போது நல்லா இருக்கும். இது நீங்கள் உங்கள் பேரனுக்கு சொல்லி பாருங்க. அவருடைய தையை சேர்ன் பண்ணாலாம். என்ன பாட்டி அது திரும்பி சொல்லுங்க. அதெல்லாம் எப்படி தீக்கிறது, அதெல்லாம் நான் ஏதாவது ஒரு லெக்சரில் தனியாக இந்த கொக்கு சிக்கலெல்லாம் எப்படி தீக்கலான்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களோடு நின்றுடக்கூடாது பாகவதம். நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். 101வது பாகவதம் சொல்கிறேன், 200வது பாகவதம் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. உங்கள் குழந்தை நாளைக்கு தன்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு தடவையாவது பாகவதம் சேவிக்க வேண்டாமா? அந்த ஒரு ஆசை இருக்க வேண்டாமா? ஆசையை வச்சுக்கலாமே, அது நிறைவேறதா இல்லையான்னு அப்புறம் பார்த்துங்கோ. ஆசைப்படுறதுக்கு என்ன காசா பணமா? ஆசைப்படுங்கோ. இப்போ ஏதாவது ஒரு வயசில் அவளுக்கும் ஒரு 50-55 வரும்போது அவள் ஒரு தடவை பாகவதம், இங்கே எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் பாகவதம்னு ஏதோ துஷ்யந்தின்னு வந்திருந்தார், மத்தியானம் போய் உட்காந்துருவா. அந்த 7 ஏதாவது சொல்லுவாள் பாருங்க, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இந்த கதையெல்லாம் வரும். அப்போ அவள் நினைப்பா, நம்மளும் ஒரு பாகவதம் சேவிக்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். கவலையப்படாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவானா, அவள்லாம் படிப்பாளா, இப்போ உங்கள் அப்பா அம்மா நீங்கள்லாம் படிப்பான்னு யோசிச்சாளா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு 15-20 வயசு இருக்கும்போது இவாள்லாம் 7 நாள் உட்காந்து பாராயணமும் பிரவச்சனமும் கேட்பான்னு யோசிச்சிருப்பாளா? பெருமாள் நடத்தி கொடுக்குறாரு இல்லையா, அதையும் நடத்தி கொடுப்பார். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இன்றைய சந்ததி பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து ரொம்ப கேள்வி கேட்க சொல்லிவிடுறான். ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னாலே ஒரு ஸ்லோகத்தையும் முடிக்க முடியாது, அடுத்தது ஒரு கேள்வி தான் வந்து நிற்கிறது. இவர் ஏன் இருமா, இன்னும் கதைக்கே நான் போகலை, அதுக்குள்ளே கேள்வி கேட்குறியே. கதைக்குள்ளே போயிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே கேள்வி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்காவது ஒரு நாள் பகவான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு உபன்யாசம் அதுக்குன்னு தனியாக ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டா இந்த இளைஞர்கள் எல்லாம் கூட்டு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு, உனக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ கேட்டுரு, பதில் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் மாட்டின்ட்டுருவோம். நீ உனக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ கேட்டுருன்னு சொல்லிடணும். ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்க விட்டுட்டோன்னா அவளுடைய அது என்ன சொல்கிறது, ஆதங்கம் தீரும். அப்பா கேள்வி, அந்த கேள்வி கேட்டதே அவள் பெரிய வியாசர் மாதிரி நினச்சிப்பா. பிரம்மசூத்திரங்கள்ல கேள்வி கேட்குறதையே அவள் பெரிய விஷயமா எடுத்துடணும். முதல்ல கேள்வி கேட்குறவா கேள்வி கேட்குறத கரெக்டுன்னு சொல்லிடணும். யாராவது கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோ, நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிடணும். அப்போ தான் அவள் அடங்கி உட்காந்துப்பா. அப்புறம் நம்ம என்ன பதில் சொல்கிறோங்கிறத அவள் காதிலே போகாது, இன்னும் அந்த நல்ல கேள்விங்கிற மெதப்பிலேயே இருப்பாள். நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனையே பாருங்க. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரும் கேட்பா, இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். கேள்வி பதில் நன்னா இருக்குன்னு சொன்னால் தேவையில்லை, கேள்வி எப்படின்னா நன்னா இருக்கும். கேள்வியிலேயே குழப்பம் இருக்குது, அது நல்ல குழப்பம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி கேள்வி ஒருத்தரை கேட்க விட்டுணும். லைஃப்பில் உங்கள் ஆற்றுல உங்கள் குழந்தை எல்லாம் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு சிம்பிள் ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். யாராவது கேள்வி கேட்டால் ஓகே ஆஸ்க்குன்னு சொல்லிடணும். நீங்கள் உடனே போய் பகவான் அப்படி கேள்வி கேட்டுட்டா நமக்கு பாவம் வந்து சேருமா, ரௌரவனமா, அசிதபத்திரவனமா, கும்பி பாக்கமா, அனியனா, சியானா, இப்படிலாம் போகாதீங்க. கேள்வி கேட்க விட்டுருங்கோ. ஆனால் ஒன்று சொல்லிடுங்க, நீ கேட்குற கேள்வியெல்லாம் நன்னா தான் இருக்குது, எனக்கு பதில் தெரியல, அவ்வளோதான். சரணாகதி பண்ணிட்டேன்னு வச்சுங்கோ, அதுக்கு மேலே உங்களை படுத்தவே படுத்தாது. இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் இப்படிலாம் கற்றுத்தரேன். ஆனால் ஒன்றே சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியலேங்கிறதுக்காக இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு நினைக்காத. நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாது, ஆனால் அதுக்கு பதிலே இல்லைன்னு நம்ம நினச்சிக்க கூடாதே. அது சொல்லி விட்டுட்டேன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நாள் நல்ல எண்ணத்தில் கேள்வி கேட்டுந்தானே பெருமாளே யார் விதத்திலேயாவது அதுக்கு பதிலை கொடுப்பார். நம்ம சனாதன தர்மம் ரொம்ப லிபரல் மதம். மற்ற மதங்கள்லாம் இப்படிலாம் கேள்வி கேட்குறா அடுத்த சிரச்சேதம் தான், தலை அங்கே இருக்கும், உடல் இங்கே தனியாக இருக்கும். நம்மள தான் கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அப்படி இருந்துட்டே நம்ம இன்னும் 1 பில்லியன் பீப்புள் இருக்கோம் பாருங்க. அதுதான் நம்ம ஃபவுண்டேஷனே.
சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, அந்த தொடையை கடைஞ்சாலாம். எதுக்கு இதெல்லாம் சொன்னேன், இவ்வளோ நாள் இதுக்கெல்லாம் சொன்னேன், நீ எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. தொடையை கடைஞ்ச உடனே ஒரு குழந்தையானது பிறந்து வளர்ந்து உடனே அங்கே நின்றுதான். அது எப்படி இருந்ததுன்னார், ரொம்ப குட்டையாக இருந்துதான், கருத்த நிறத்தோடு இருந்துதான். உடனே கருத்த நிறம்னு சொன்னால் அதை எவனாவது கரெக்டாக இந்த இப்போல்லாம் நான் யூடியூப்பில் போடுறேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த 10 செகண்ட்ஸை மட்டும் எடுத்து சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மகாபிராணி ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணிவிடுவார், 2.5 மணி நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுருவார். மெனக்கெட்டு இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி ஒரு 10 செகண்டை மட்டும் விட்டுட்டு பாய்காட் துஷ்யந்த் ஏதாவது ஒன்று போடுவார். இப்போ கருத்த நிறம்னு சொல்லிட்டேன்னா ஹீஸ் அகேன்ஸ்ட் பிளாக் பீப்புள். நான் என்னவோ உற்சவர் மாதிரி, நானே ஒரு மூலவர் மாதிரி தான் இருக்கேன். என்னவோ போட்டு இவர் வந்து கருப்புக்கு எதிராளின்னு சொல்லிடுவா. நம்ம கிருஷ்ணரும் ராமரும் கருப்பர்கள், ஞாபகம் வச்சுங்கோ. கிருஷ்ணர் ராமெல்லாம் என்ன கலர். அதனால் நம்ம சனாதன தர்மத்தில் கலருக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பிராதானியமே கொடுத்ததில்லை. விதேசத்தில் தான் அந்த ரேசிசம் இருக்குது, நம்ம கிடையாது. திரௌபதி கிருஷ்ணான்னு பேர். எத்திர கிருஷ்ணௌச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினின்னு வியாசர். அவள் ஒரு கருப்பு, கிருஷ்ணர் ஒரு கருப்பு, கிருஷ்ண துவைபாயனர் வியாசர் ஒரு கருப்பு, நம்மாழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அவர் ஒரு கருப்பு. இவா கொடுத்த கிரந்தத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இவனை பற்றி சொல்லும்போது கருத்த நிறம், குட்டையாக இருப்பானா, சிறுத்த கைகளாம், பெருசு வாயாம், மூக்கு தட்டினா மாதிரி இருக்காம், செவந்த கண்களாம், ரெட்டு கலர் முடியாம், தாமிரமூர்தஜா. ஷூர்பனக்காவும் அந்த காலத்தில் ரெட் ஸ்ட்ரீக்ஸ். இப்போல்லாம் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ரெட் ஸ்ட்ரீக்ஸ்ன்னு பண்ணிக்கலாம். 550 ரூபா சார்ஜ் பண்ணுறான் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ரெட் ஸ்ட்ரீக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெட்டாக மாற்றிக்கலாம். அதெல்லாம் தாமிரமூர்தஜான்னு வால்மீகி சொல்கிறார். யார்? ஷூர்பனக்கா தாமிரமூர்தஜா. அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் சலூனில் ரெட் கலர் போட்டு விட்ருக்கான். அதுதான் இங்கே பாயிண்ட். இப்போ இந்த பிறந்த குழந்தை இப்படிலாம் இருக்கா, அது இந்த ரிஷிகளை பார்த்து கேட்கறது, அந்தணர்களை பார்த்து நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறது. அப்போ சொல்றா, தம் து தேவன தம் தீனம் கிம் கரோமிதி வாதினம் நிஷீதேத் அப்ருவம் ஸ்தாத ச நிஷாதஸ்ததோ பவத். உனக்கு நிஷாதன்னு பேரு. உன்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ காட்டில் வசிப்பாயாக. இதையும் யாராவது அபார்த்தம் சொல்லுவா, மனிதர்களை மட்ட தட்டி விட்டார்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவா. காட்டில் வசிப்பார்கள். காட்டில் வசிக்கிறது தேவையில்லை. இப்போ கேட்டால் நாட்டில் வசிக்கிறது போல இவ்வளோ டிராஃபிக்லலாம் மாட்டிக்கும் போது காடே தேவையில்லைங்கிற மாதிரி ஆகிடும். பொல்யூஷன் ஏதாவது இருக்காங்க இல்லை. அதனால் நிஷாதன்னு பேர். அந்த நிஷாத கூட்டத்தில் பரம்பரையில் வந்தவன் தான் குஹப்பெருமான். தேசிகன் எடுக்கிறார். நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி ஷபரி குச்சேல குப்ஜாசா விரஜ யுவதயோ மால்ய கிருததி அமீஷாம் நிம்னத்வம் வ்ருஷகிரிபதேர் உன்னதிமபி. தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிற நிஷாதானாம் நேதா. அந்த படகோட்டியின் தலைவன் குஹப்பெருமான் சுங்கிபேரபுரத்தில் இருந்தவன் ஒரு நிஷாதன். ராமர் வந்து சொல்றார், ஆத்மசம சகாப்பா, நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குலநாதற்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் குஹனென்னும் பெயருடையான். கம்பருடைய தமிழ். கரைக்கானா காதலான். ராமர் மேல அவன் வச்சுட்டு இருந்த அந்த அன்புக்கும் காதலுக்கும் பக்திக்கும் எல்லையே கிடையாதான். கரைக்கானா காதலான். அந்த நிஷாத குலம். நிஷாதன் பிறந்தான். சரி, அவனை காட்டுக்கு அமிச்சாச்சு. இப்போ நாட்டுக்குள்ள ராஜா தேவை. அப்போது அவனுடைய கைகளை கடைந்தார்களாம். வேணனுடைய கை. அந்த கையை கடைஞ்ச உடனே ஒரு பிள்ளை பிறந்துதான், பிருது அப்படின்னு பேர். அந்த பிருதுவுக்கு சங்க சக்கர ரேகைகள் இருக்கும். இந்த நாடி ஜோசியெல்லாம் பாப்பா வருங்க, இந்த மையத்தை அந்த ரேகையை வச்சு பார்த்தா அந்த ரேகையில் ஒரு மாதிரி சக்கர வடிவோ சங்கு வடிவோ இருந்தால் விஷ்ணு அம்சம் அப்படின்னு பேர். அந்த குழந்தையும் விஷ்ணுவின் அனுகிரகத்தால் பிறந்திருக்காம். ஹஸ்தே து தக்ஷிணே சக்கரம் திருஷ்ட்வா தஸ்ய பிதாமஹः விஷ்ணோரம்சம் பிருதும் மத்வா பரிதோஷம் பரம் யயௌ. இந்த பிருது பகவத் அனுகிரகம் பெற்றவன் வேணனின் பிள்ளை. ஒன்னே ஒன்று, நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தி சொல்லுவா, இன்னாருக்கு இப்படித்தான் குழந்தை இருக்கும் குணம் இருக்கும்னு நம்மளால தீர்மானம் பண்ண முடியாதும்பா. ஹிரண்யகசிபுவோட பிள்ளை பிரஹ்லாதன், அந்த குழந்தைய கொண்டாடுன்னு கொண்டாடுறோம்.
பலி பரம விஷ்ணு பக்தன், அதனுடைய பிள்ளை அஷடோ அஷடு. ராவணன் அண்ணன் அவ்வளவு பெண்களிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கான். மீட்டூ மூமெண்ட்டுக்கு அதிகாரி அவன் தான் இல்லையா ராவணன். ராவணனுடைய தம்பி தர்மாத்மா விபீஷணன் அவ்வளோ நல்லவன். அதனால இன்னாருக்கு இன்னார்தான் பிறப்பார்கள்னு சொல்ல முடியாது. வேணனுக்கு பிள்ளை பிருது, பெரிய ஆள். அந்த பிருது நல்ல ராஜ்யம் பண்ண. ஆனால் ராஜ்யம் பண்ணுவதற்கு தனதானியங்கள் தேவை இல்லையா? the country should be flourished and prosperous இல்லையா? ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லுவா, அயோத்தியா நாமநகரி ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவசிய சரயூதீரே பிரபூத தனதான்யவான். அயோத்தியா என்கின்ற ஊரில் தனமும் தானியமும் கொழுத்து செழித்து இருக்குமா. இந்த ஊருக்கு அப்படி இல்லையேன்னு வருத்தப்பட்டார். அப்போ அந்த பிருத்துங்கிற ராஜா பார்த்தார். ஒரு நாள் யாகம் செய்த பிறகு பார்த்தால் பூமாதேவி ஒரு பசுரூபம் தரித்திருந்தாளாம். பசுரூபம் தரித்த பூமாதேவியை துரத்தி கொண்டே சென்றான் பிருத்து. இதை யாராவது ஒருத்தர் பாப்பா பார்த்தேளா? பசு அந்த காலத்திலே பாரத தேசத்தில் அட்டாக் பண்ணியிருக்கா? நீங்கள் என்னோ புதுசாக அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அவருக்கு என்னன்னா பூமாதேவியிடம் ஆசிரியிக்க வேண்டும், அனுகிரகம் பெற வேண்டும். பூமாதேவி நின்றாள். என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை நீயும் தேவர்களுமாக கன்று குட்டிகளாக வந்து கறந்தெடுக்கலாம்னு சொன்ன உடனே தனம் தானியம் ஆயுதம் என்னெல்லாம் தேவையோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துட்டா பூமாதேவி. என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ கிடைக்கும், எல்லாம் எடுத்தாச்சு. அதை சொல்றார். விக்யாதஹ ப்ருதுரிதி தாபசோபதிஷ்டை சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீர்யஹ வேனார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜதனுஷ சமாமகாரிஷீஹி அப்படின்னார். இப்போ இந்த பிருது சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான். பிருது ஆண்டபடியால் தான் இந்த பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு பேர் ஏற்பட்டது. பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த பூமியின் வம்சாவளியாய் பிற்காலத்தில் பிறந்தவள் வசுதேவனுடைய தங்கை. அவளுக்கு பிருதா அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அந்த பிருதாவின் பிள்ளை தான் அர்ஜுனன். பார்த்தன்னு பேர். பார்த்தனுக்கு சாரதி தான் பார்த்த சாரதி. பார்த்த சாரதி வருவதற்கு காரணம் பார்த்தன். பார்த்தன் வருவதற்கு காரணம் பிருதா. பிருதா வருவதற்கு காரணம் பிருத்திவி. பிருத்திவி வருவதற்கு காரணம் பிருது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு போயிடும். உங்களை பற்றி என்ன? அதனால ஆத்மானம் யஜதி மகஸ்த்வை த்ரிதாமன் ஆரப்தே சததமவாஜி மேதயாகே. பிருது 100வது அஸ்வமேதம் பண்ணணும்னு நினச்சானா. 99 ஆயிடுத்து. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க். இப்போல்லாம் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்க மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அஸ்வமேதம் பண்ணால் ஒரு பெரிய பெருமை. 100வது அஸ்வமேதம் பண்ணும்போது அந்த அஸ்வமேதத்துக்குன்னு வைக்கப்பட்டிருந்த அஸ்வத்தை யாரோ கடத்தி விட்டா. யார் கடத்தி விட்டா கெஸ் பண்ணுங்களேன்? இந்திரன். எல்லாரும் டிப்ஸில் இருக்கா சார்? ஏதாவது எங்கள் வீட்டில் காணாமல் போனாலே நாங்கள் இந்திரன் தான் கூப்பிட்றோம். நீங்கள் என்ன அந்த காலத்தில் ஏதோ சொல்கிறீள்? இந்திரன் கடத்தி போயிட்டான். இந்த பிருத்துவின் பிள்ளை விஜிதஸ்வ அப்படிங்கிற பிள்ளை போய் இந்திரனோட போய் சண்டை போடுறது. ஆத்மானம் யஜதி மகஸ்த்வயை திருதாமன் ஆரப்தே சததமவாஜி மேதயகே ஸ்பர்தாலுஷதமக ஐத்யநீச்ச வேஷஹ ஹிருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூது. அவன் ஏதோ ஒரு பாஷண்டி ரூபத்தில் வந்து கடத்தனம் நினைச்சானா. வஸ்திரங்கள்லாம் கீழே போட்டுட்டு போயிட்டான். பாஷண்டிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏமாத்திரவாள்லாம் அதை எடுத்துட்டா. அடுத்தது பெருமாள் பிருத்துவுக்கு அனுகிரகம் பண்ணார். கங்கை கரையில் சனகர் முதலான 4வரும் பிரம்மாவின் புத்திரர்கள் வந்து பகவத்குணத்தை உபதேசிக்க, பிருத்து மகாராஜா தன் இறுதி காலத்தில் கேட்க, பகவத் அனுபவத்தால் குணானுபவத்தால் அவரும் வைகுண்டத்துக்கு சென்றார். தத்தம் வரமுபலப்ய பக்திமேகாம் கங்காந்தே விஹித பத கதாபி தேவ சத்ரஸ்தம் முனிநிவகம் ஹிதானிஷம் சன் ஐக்ஷிஷ்டாசனக முகான் முனீன் புரஸ்தான் அப்படின்னு எடுக்கிறார். இந்த பிருத்துவுக்கு ஒரு பேரன். அவனுக்கு பிராச்சேத பர்ஹிஸ்ன்னு பேரு. அந்த பிராச்சேத பர்ஹிஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சதத்ருதி என்கின்ற பெண்ணுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிராச்சேதசாள்னு பேரவாளுக்கு. இந்த பிராச்சேதசாள் போய் பகவத் அனுகிரகத்தால் அப்பாவின் வார்த்தையை கேட்டு பகவத் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு குளத்தின் கரைக்கு சென்று தீர்த்தாமாடிவிட்டு குளத்தில் தாங்கள் தபம் இருந்தார்கள். அது எந்த குளம்? வெரி குட்.
நம்ம குருவாயூரில் பெருமாள் கோவில் பக்கத்தில் குளம் இருக்கு இல்லையா, அங்கே தான், அதே இடம்தான். அதனால் அந்த இடத்துல இருந்தார்கள். அது ஏதோ 10,000 வருஷம் தியானம் பண்ணார்களாம். அது பண்ண பிறகு ஒரு வார்த்தை பட்டத்திரியில் அந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணியத்தில் எடுக்கிறார். இவ்வளவு வருஷ காலம் பண்ணின பிறகுதான் பகவானே நீ தோன்றினாய், ஆனால் துருவனுக்கு மட்டும் எப்படிரா உடனே வந்தேன்னு கேட்டார். சரி, இவாளுக்கு எப்படி தோன்றினார்னு கேட்டால் சிவபெருமான் அங்கே இருந்திருக்கார். சிவனும் அம்பாளும் அவள் வந்து ஏதாவது ப்ரைவேட்டாக, ஏன்னா ஹிமாலயாஸ்லேயே எந்த குழு குழு குழுன்னு இருக்கு, கொஞ்சம் ஏதாவது வேறு ஏதாவது இடத்துக்கு வர வேணும், கேரளத்துக்கு வந்திருக்கா. அந்த குளத்து கரையில் இருக்கும்போது மம்மியூர்னு பேர், அங்கே மகாதேவ க்ஷேத்திரம், அங்கே பக்கத்தில் இந்த குளத்தில் உட்காந்துன்னு அம்பாளும் சிவபெருமானும் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் இந்த பிராச்சேதாசாள் வந்து கேட்டிருக்கா. அப்போ வந்து அவர் ருத்ரகீதம் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த ருத்ரன் சொல்லி கொடுத்த ஸ்லோகங்கள் மந்திரங்களின் அடிப்படையில் தியானிக்க பெருமாள் தோன்றினார். ஸ்தவம் ஜபந்தஸ்தமமீ ஜலாந்தரே பவந்தமாசே விஷயாயுதம் சமாஹ விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாதரசாதமீஷ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. இப்போ இந்த பிராச்சேத பர்ஹிஸுடைய பிள்ளைகள் பிரச்சேதசாள் பெருமாளை தியானம் பண்ணி பகவான் தோன்றினாராம். அப்போ சொன்னாராம், நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேள்வி, இந்த தபத்தை யாரெல்லாம் நினைக்கிறாளோ, நீங்கள் ருத்ர பகவான் ருத்ரமூர்த்தி சொல்லி கொடுத்த இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்களை யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கு க்ஷேம லாபங்கள் உண்டாகும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. பிரச்சேதசாம் தாவதயாச்சதாமபி த்வமேவ காருண்யபராத்வராரதாஹ வரானதாஹ பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா. இந்த பிரச்சேதசாள் சிவானுகிரகம் பெற்றவர்கள், பின்னாடி பெருமாளுடைய அனுகிரகம் பெற்று மறுபடியும் தங்கள் ஊருக்கு செல்லலாம் நினைக்கும் போது ஒரே மரமான மரமா இவாளுக்கு என்னவோ கோபம் வந்து விட்டது. மரங்களை வெட்ட வேண்டும் என்பதற்காக லெஃப்ட் அண்ட் ரைட் தே ஸ்டார்டட் டீஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த காட்டில் மரங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ராஜா வந்து பிரார்த்தனை பண்ணாதீங்கோ, தப்பிது, இதுவும் பகவத் புத்திரால் தான் இந்த காடெல்லாம், நாங்கள் வேணா எங்கள் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். காட்டு ராஜா சொல்லியிருக்கார். ததஸ்சதே பூதலரோதினஸ்தரூன் க்ருதாதஹந்தௌ துருஹிணேன வாரிதாஹ த்ருமைஷ்ச தத்தாம் தனயாமவாப்யதாம் த்வதுக்தகாலம் சுகினீபிரேமிரே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவளுக்கு கமலலோச்சனா அப்படின்னு பேர். பத்மலோச்சனாங்கிற ஸ்ரீமத் பாகவதத்தில் கமலலோச்சனா, கமல பத்ம ஒன்னே தான். ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன சூக்ஷ்மம் சொல்கிறேன். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இந்த பொண்ணுக்கு மாரீஷான்னு பேர். மாரீஷா. ஸ்ரீமத் பாகவதத்தில் கமலலோச்சனா பத்மலோச்சனான்னு சொல்கிறா. இவ யார் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு புராணத்தில் சொல்கிறா. கண்டுன்னு ஒரு மகரிஷி. கண்டு மலையாளத்தில் கண்டு அப்படின்னா பார்த்தாச்சான் தானே அர்த்தம். அது இல்லை, இது சம்ஸ்கிருதத்தில் உள்ள கண்டு. அதனால காது அப்படின்னா நீங்கள் வந்து தெலுங்கு காதா தமிழ் காதான்னு கேட்பேன். தெலுங்கில் ஒரு காது அப்படின்பா, தமிழில் ஒரு காது அப்படின்பா. அதனால் அந்த காதா இந்த காதாங்கிற மாதிரி இது கண்டுன்னு ஒரு ரிஷி. அந்த கண்டுங்கிற ரிஷி பிரம்லோச்சனா அப்படின்னு ஒரு அப்சரஸ்திரி. நமக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஊர்வசி மேனகா தான். பிரம்லோச்சனா இந்திரனுடைய கோர்ட்டில் லெஸ்ஸர் நோன் அப்சரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆடுவோம். அந்த பிரம்லோச்சனாவிடத்தில் வசப்பட்டார் கண்டு. அதனால் என்னாச்சுன்னா அவரோடே பல வருட காலங்கள் இருந்தார். அவருக்கும் இவளை பார்த்தோன்னே என்ன பார்வை உந்தன் பார்வையெல்லாம் அப்படி இவளோடே இருந்திருக்கார். இப்போ என்னென்னா ஒரு நாள் வந்து சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு போகும்போது டைம் ஆகிடுது. டைம் ஆகிடுத்தே என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறா, இல்லை 900 வருஷம் கடந்து தூங்குறா. ஐயோன்னு உட்காந்துட்டார் அவர். உம்மோடையே இருந்து இவ்வளோ நாழி ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டார். அதவா தவ கோதோஷா. அப்போ பயந்து போயிட்டா. ஐயோ என்னால் தான் இப்படி ஆயிடுத்தோ, ஒன்றை சொல்லி என்னம்மா பிரயோஜனம், அது என்னுடைய ஆசையின் பலனாகி இவ்வளோ நாழி போனதே எனக்கு தெரியாமல் போயிடுத்தே. அதவா தவ கோதோஷா கிம் வா குப்யாம்யஹம் தவ மமைவ தோஷோ நிதராம் ஏனாஹமஜிதேந்திரியா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவள் ஆடி போயிட்டா. ஐயோ ஒரு ரிஷிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு பயத்தில் ஆடிட்டா. அவள் கர்ப்பவதியாக இருந்தா. அப்படி பயத்தில் நடந்து போகும்போது அவள் வயத்தில் இருந்த சிசு அபார்ட் ஆகி பீஸாக விழுந்துடுத்தான்.
அந்த காட்டில் இருந்த ராஜா அதையெல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணாக உருவாக்கி அவளுக்கு கமலலோச்சனா பத்மலோச்சனான் தம் பொண்ணா வளர்த்துன்னு வர்றார். இது விஷ்ணு புராணத்தில் இருக்கு. முன்னாடி சொன்னது வரைக்கும் பாகவதம், ஃப்ளாஷ்பேக் வந்து விஷ்ணு புராணம். இந்த தாத்தா பராசரரும் பேரன் சுகபிரம்மமும் அப்பப்போ ஒரு வச்சிருக்கா, நீர் சொல்லாத பல விஷயங்களை நான் சொல்லிவிடுறேன், நீர் சொல்லாத விஷயத்தை நான் பலது சொல்லிவிடுறேன். பாகவதத்தையும் விஷ்ணு புராணத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வரும். நான் முன்னாடி துருவ சரித்திரத்தில் அந்த குழந்தை முற்காலத்தில் ஒரு ஏழையாக இருந்து ராஜகுமாரனோடு சங்காத்தம் ஏற்பட்டு எனக்கும் இந்த சுகபோகங்கள் கிடைக்கணும்னு நினச்சிதுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா மாதிரி உங்களுக்கும் இருக்கே, அது விஷ்ணு புராணத்தில் இருக்குது, அது பாகவதத்தில் இல்லை. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதனால் மாரீஷான்னு பேர். அவளை பிரச்சேதசாலு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, இந்த சரித்திரம் இங்கே ஞாபகம் வச்சுங்க, ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது, விஷ்ணு புராணத்தில் வருதுன்னு. இந்த பிரச்சேதசால் எவ்வளோ பேர் இருந்தா? 10 பேர் இருந்தா. கமலலோச்சனா எவ்வளோ பேர் இருந்தா? ஒத்தி இருந்தா. இப்போ யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? 10 பேரும் ஒத்தியே கல்யாணம் பண்ணிட்டா. என்ன சார் இந்த இதெல்லாம் நம்ம புராணம் படித்தாலே ஒரு குழப்பம் வந்துடுது சார். 10 பேர் ஒத்தியை கல்யாணம் பண்ணிட்டாளா? இப்போது இதுக்கு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மூக்கு மேலே வேற இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்போ உங்கள் பேரன் பேத்தி என்ன கேட்கும் அப்படின்னா, தசரதர் அவ்வளோ பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ இவ்வளோ ஆச்சரியப்பட்டியான்னு கேட்கும். ஏன் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லும்போது அவர் இவ்வளோ பண்ணிக்கிறார், நீ ஒன்றும் ஆச்சரியப்படலை, ஏன் இவ பண்ணிட்டு தான் ஆச்சரியப்படுறேன்னு கேட்கும். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, உங்கள் பேரன் பேத்தி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ முதல்ல விஷயத்துக்கு வரேன். இப்போ என்னென்னா, இந்த கமலலோச்சனாக்கு ஏன் இந்த நிலை? அதெல்லாம் விடமாட்டாளே நம்ம ரிஷிகள், ஆராய்ஞ்சு இவள் எடுப்பாளே. இவ பூர்வ ஜென்மத்தில் விஷ்ணுவின் உபாசகத்தில் இருந்தா, விஷ்ணுவை உபாசனம் பண்ணின்றே இருந்தா பூர்வ ஜென்மத்தில் இந்த கமலலோச்சனா. அப்போ பெருமாள் பிரத்யட்சமாய் என்ன வரும் வேண்டும்னு கேட்டார். எனக்கு ஒரு நல்ல ஆண்மகன் எனக்கு கணவனாக வர வேண்டும். எப்பேற்பட்ட ஆண்மகன்? நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னுட்டார் பெருமாள். இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ அது நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அவர் சுலபமாக நல்லவன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவர் சொல்கிறா, குலம் ஷீலம் வயஸ் சத்யம் தாக்ஷிண்யம் க்ஷிப்ரகாரிதா அவிசம்வாதிதா சத்வம் விருத்த சேவா கிருதஜ்ஞதா. எவன் ஒருவன் நன்றியோடு இருப்பவனாயும் உண்மையை பேசுபவனாயும் வள்ளலாகவும் வீரனாகவும் அழகனாகவும், இவ்வளவு 10 குணம் சொன்னாளா. உடனே ரூபசம்பத் சமாயுக்த சர்வஸ்ய பிரியதர்ஷனா அயோனிஜாச்சேயம் த்வத் பிரசாதாதோக்ஷஜ. கேட்டாளா, பெருமாள் வந்து அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டார், 10 குணமும் ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது கஷ்டம், குணத்துக்கு ஒன்று 10 பிள்ளைகள் பிரச்சேதசாலை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மேட்ரிமோனியல் ஆட்லாம் எப்படி வருது? The person should be culture loving, well educated, good looking, அப்புறம் fair complexion, not roggy complexion, more than 5 feet and 7 inches, well settled, with no responsibilities, with no EMI obligation. இவ்வளோ கேட்குறா இல்லையா? இதுவும் கிட்டத்தட்ட 10 ஆயிடுது. நோ லக்கேஜ் அது லக்கேஜ்னா என்னங்கிறத மாமி அப்புறம் உங்களுக்குலாம் சூக்ஷ்மமாக சொல்லிவிடுவா. எல்லாம் அந்த அது லௌகீக விஷயங்கள்லாம் அடியனுக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, பின்னாடி காலக்ஷேபம் பண்ணுவா அது லக்கேஜ்னா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இவ ஆசைப்பட்டிருக்கா, 10 பேர் கிடச்சுட்டா. இப்போ இதே மாதிரி ஒரு சரித்திரம் எங்கேயோ வருமே அப்புறம். திரௌபதிக்கு என்ன ஆயிடுத்து, அவள் வந்து அர்ஜுனனை தான் ரொம்ப ஆசைப்பட்டா. அவள் அப்பா துருபதனும் அர்ஜுனனுக்கு தான் பொண்ணு கொடுக்குற மாதிரி நினச்சார். ஏன்னா இந்த துருபதனை போரில் தோற்கடித்ததே அர்ஜுனன் தான். அப்போ ஆசைப்பட்டார், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இவனை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதனால தான் யஜன் உபயஜன் மூலமாக யாகங்கள்லாம் பண்ணும்போது திருஷ்டத்யும்னன் பிறந்து குமாரி சாபி பாஞ்சாலி வேதி மத்யா சமுத்திதா சுபகா தர்ஷனியாங்கி வேதி மத்யா மனோரமான்னு ரொம்ப அழகான ஒரு பெண். ஷியாமா பத்மபலாசாட்சி, ஷியாமா அப்படியே கருப்பாக இருப்பலாம், பலாசாட்சி நீலகுஞ்சித மூர்தஜா. அவள் கூந்தலை நீங்கள் அப்படியே பின்னாடி ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் டிஞ்சு தெரியுமா, எல்லாம் ரொம்ப அழகாக அவளை வர்ணிக்கிறாள். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த திரௌபதி அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறா. அப்போது குந்தி வந்து சொல்லிவிடுறா, நீங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. பெரிய சோஷியல் மீடியா பர்சனவோ ஷேர்
அப்படின்ட்டா. உடனே வந்து இந்த புத்திரர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலை வந்துடுத்தா. அப்போ ஒரே டவுட் இவாளுக்கு, இதெல்லாம் முன்னாடி நடக்கிறதா சார்? திரௌபதி விக்கி அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக இப்போ தான் நான் பிறந்தேன், அவளுக்கு இப்போ தானே பிறந்தா, யாகம் பண்ணி இப்போ தானே வந்திருக்கா, பிறந்தத்துலேருந்து இப்படி நான் கஷ்டப்படுறேனே, இந்த மாதிரி 5 பேரை நான் எப்படின்னா ஒரே சமயத்தில் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் வர. கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், உன்னுடைய கர்மா இதுதான் திரௌபதி. அவளால் ஒத்துக்கவே முடியல. கர்மான்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீயா தேடி அலைஞ்ச கர்மா இது. போன ஜென்மத்தில் நீ தான் எனக்கு 5 குணத்தில் இப்படி ஆத்துக்காரர் வேணும்னு கேட்டேன். 5 3 அடுக்காக இருக்குமா, 5 ஒரே இடத்துல சேருமா, அதனால் 5க்கு 5 பேரை கொடுத்தாச்சு. இல்லை கிருஷ்ணா, இப்போ எல்லாரும் என்னை குறை சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்கிறார், கவலைப்படாதே, அந்த காலத்தில் 10 பிரச்சேதசால ஒரு கமலலோச்சனா பண்ணிண்டா, 7 பேரை ஜட்டிலான்னு ஒத்தி பண்ணிண்டா, 10 7 இருக்கும்போது 5 தான் தேவையில்லை, கவலைப்படாதே. அதனால் இந்த பிரச்சேதசாளுக்கும் மாரீஷாங்கிறவளுக்கும் பிறந்த பிள்ளை தான் ஒரு தக்ஷன். இந்த தக்ஷனுங்கிறது அடிக்கடி வரும் பேர். அந்த தக்ஷன் இந்த தக்ஷன் எல்லாம் தக்ஷன் 1.0 2.0 3.0 போயிட்டே இருக்க வேண்டியது நிறைய தக்ஷன். சரி, இப்போ இந்த தக்ஷன் மூலமாக என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு பக்கம் தக்ஷனை வச்சுக்கலாம். இப்போ தனியாக பிரியவ்ரதனை விட்டு வச்சுருக்கோம். உத்தானபாதனை சொல்லியாச்சு. பிரியவ்ரதனுக்கு ஒரு பிள்ளை அக்னிதரன்னு பேர். இந்த அக்னிதரனுக்கு ஒரு பிள்ளை நாபி அப்படின்னு பேர். இந்த நாபி ஒரு யாகம் பண்ணாராம், அதில் பகவானை நோக்கி விரதம் இருந்தாராம். அந்த விரதத்தின் பலனாக நாபிக்கு ஒரு பிள்ளை பகவத் அம்சமாய் ரிஷபன் அப்படிங்கிற பேரோடு பிறந்தானாம். நாபி பிரியாயா மதமேரு தேவ்யாம் த்வதம்சதோ பூத் ரிஷபாபிதானஹ அலோக சாமானிய குணப்பிரபாவ பிரபாவிதா சேஷஜன பிரமோதஹா. ரிஷபன் நாபியினுடைய பிள்ளை, நன்றாக படித்து நல்ல குணவானாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வரும்போது ஒருத்தன் பொறாமப்பட்டான். யாரா இருக்கும்? யார் பொறாமப்படுவா? இந்திரன். என்ன சார் இதெல்லாம் எங்களுக்கு டிப்ஸில் இருக்குது, நீங்கள் என்ன? இந்திரன் பட அந்த ஊருக்கு மழை வராமல் பண்ணிவிட்டானாம். ஆனால் ரிஷபனுடைய ஆச்சரியமான தபோபலத்தால் மழை வந்ததாம். இந்திரன் இப்போ வந்து தோத்து போகிற நிலை வந்துடுத்து. அதனால் இதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் தேட வேண்டும் என்பதற்காக பரிகாரார்த்தமாக தன்னுடைய பெண் ஜெயந்தியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அது மூலமாக பிறந்த பிள்ளைகள் 100 பேர். 100 பிள்ளைகள். அவள் எப்படி வருஷத்துக்கு 1 வச்சாளா, இல்லாட்ட ட்வின்ஸாக ஒரு 10 வருஷம் பிறந்ததா, ட்ரிப்ளெட்ஸாக 3 வருஷம் பிறந்ததா, இதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது. முதல் பிள்ளை பரதன்னு பேர். அடுத்தது 9 பிள்ளைகள் யோகிகாளா ஆயிட்டா. யோகியான பிறகு அடுத்த 9 பிள்ளை பாரத தேசத்தின் பல இடங்களை ஆண்டு வந்தார்கள். சேஷமாக இருக்கக்கூடிய 81 பேர் வேதம் கற்ற அந்தணர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த ரிஷபன், பரதனை ஈன்றெடுத்த ரிஷபன் சந்தோஷமாக ராஜ்ய பரிபாலனம்லாம் பண்ணிட்டு பகவத்குணத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வானப்பிரஸ்தம் சென்றானாம். சென்றவன் பாம்பாகவும் காக்காவாகவும் அதே சமயத்தில் ஒரு மானாகவும் வாழ்ந்து வந்தானாம். அது வாழ்ந்து வரும்போது கடைசியில் ஒரு காட்டுத்தீயில் அகப்பட்டு, கூர்க் சொல்கிறோம் இல்லையா, இப்போ கூர்க் கர்நாடகாவில், அந்த இடத்துல போய் காட்டுத்தீயோடு அழிந்து தன்னடி பெருமாளுடைய விண்ணுலகத்துக்கு சென்றாராம். ஷயுவ்ரதம் கோமிருககச்சரியாம் சிரம் சரானாப்ய பரம் ஸ்வரூபம் தவாஹிருதங்காஹா குட்டகாச்சலே த்வம். குட்டகாச்சலம்னா கூர்க். தாபான் மமாபா குருவாதநாத அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அந்த ரிஷபதேவன், அந்த ரிஷபதேவன் பிற்காலத்தில் யார் ஆனார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். ஜெயின மதம் இருக்கு இல்லையா, ஜீன மதம். அந்த ஜீன மதத்தில் அரிஹந்தான்னு சொல்லுவா. அந்த அரிஹந்தாங்கிறது தீர்த்தங்கராளில் கடைசியாக இருக்கக்கூடியவர், மகாவீரர்னு பேர். அந்த ஜீனகுரு ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவா அந்த ரிஷபதேவன். அதனால் இங்கேருந்து ஜீன மதத்துக்கு போயிருக்கிறதா சொல்லுவா. இதெல்லாம் அப்படியே கன்க்ளூடிங் எவிடன்ஸை வச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த ரிஷபதேவன் என்ன பண்ணியிருக்கார், காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பரதன்னு தன்னுடைய மூத்த பிள்ளைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அந்த பரதன் நல்ல சத்குணம் படைத்தவன், பகவத் தியானத்தோடு கூடியவன்.
அவனுடைய ஆத்மாவும் குணமும் அவன் வசத்தில் இருந்ததாம். ஏவம் வர்த்ம விசுத்தயா விசுத்த சத்வஸ்யாரந்ததயாதிக ஷரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே மகாபுருஷ ரூபோபலக்ஷணே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப பவனமாலாரிதர கதாதிபிரூபலக்ஷிதே நிஜ புருஷ ஹல்லேகிதனாத்மனி புருஷ ரூபேண விரோச்சமான உச்சேஸ்தராம் பக்தினுதித மேதநாத ராஜயத. ஒரே வரி நடுநடுவில் நம்மளெல்லாம் எழுப்பணுங்கிறதுக்காக சுப்ரமணியம் கஷ்டமாக எழுதி வச்சுருவார். இது எங்கே உடைக்கிறதுனே தெரியாது, இது கத்தியம் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை ஆண்டு வரும்போது அந்த பரதன் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு வந்தான். பிற்காலத்தில் அவனுக்கு பகவத் குணத்தில் பகவத் பக்தியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற இச்சையினால் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலைமீது அணைகட்டி மலைநீர் கொண்டு வாழறக்கர் தலைவன் தலை பத்தறுத்து முகந்தான் சாளக்கிராமம் அடை நெஞ்சேன் ஆழ்வார். அந்த சாளக்கிராம க்ஷேத்திரம் கண்டகி நதி கரையில் சென்று ஒரு குடில் கட்டி வாழ்ந்தானாம். எந்த குடில்னார் அதையும் சொல்றார் சுகபிரம்மம். புலகருங்கிற மகரிஷி இருந்து வாழ்ந்த குட்டிலின் அருகே இருந்தாராம். பரதஹ சமஹீபாலஹ ஷாலக்ராமே வசத்கில யோகயுக்தஹ சமாதாய வாசுதேவே சதா மனஹா. பெருமாள் இடத்தில் ஈடுபட்டவராய் எப்போதும் தியானம் செய்து கொள்பவராய் வாழ்ந்தாராம். ஜட்டை தரித்திருந்தாராம். அதனால இவருக்கு ஜடபரதன்னு பேர்ல பின்னாடி பார்க்கலாம். இது ஜட்டை இந்த ஜன்மத்தில் தரிச்சிருக்கார். அவர் தன்னுடைய சம்ஸ்காரங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ நித்திய கர்மா எத்தனையும் பண்ணுவராம். நாராயணனிடத்தில் அவ்வளவு ஈடுபாடாம். இத்தம் திருத பகவத்வதயேணே யாஜினவாசசானு சவனாபிஷேகாத்ரக பிஷகுட்டில ஜட்டாகலாபேன ச விரோச்சமான சூர்யாச்ச பகவந்தம் ஹிரண்மயம் புருஷமுஜ்ஜிஹானே சூரியமண்டலேப்யுபதிஷ்டன்னேதுமோவாச்ச. ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். ஸ்லோகம்னா இது ஒரு சந்தசிலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்தியம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்கோ. அடுத்தது இந்த பரதர் கண்டகி நதிக்கரையில் வாழும்போது ஒரு நாள் தியானம் முடித்த பிறகு இப்படி இயற்கையை ரசித்து கொண்டிருக்க செய்தே ஒரு சிங்கம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறா. இன்னொரு புராணம் பார்த்தா புலிங்கிறா. சிங்கமோ புலியோ எது கண்டாலும் நமக்கு பயம். பல பேர் சொல்ல சார் ஐ ஹவ் காட் இட் டவுட். ஒரு புராணத்தில் சிங்கங்கிறா, ஒரு புராணத்தில் புலிங்கிறா. நீங்கள் எதுன்னு சொல்கிறீள்? அது புலியோ சிங்கமோ தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதை கண்டாலும் நம்ம பயந்து ஓட போகிறோம். அந்த சிங்கமோ புலியோ ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு மான், ஒரு பெண்மானை துரத்தி கொண்டு வர அச்சத்தில் தாய்மானானது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு குதிக்க அதை பரதவர் பார்த்து கொண்டிருக்க அது குதிக்கும் பொழுது அதன் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குட்டிமான் நழுவி அப்படியே நதியில் கீழே விழ ஒரு இலை அதை தாங்க அந்த இலையானது மிதந்து செல்ல அவ்விடத்தில் சென்ற அந்த மானானதை புலியோ பசுவோ தாக்கிட்டு ஆச்சு. இப்போ புலியோ சிங்கமோ தாக்கிடுத்துன்னு வச்சுங்கோ. இப்போ இலையில மிதந்துண்டு வருது இல்லையா அந்த குழந்தை, அந்த குழந்தையை எடுத்தாராம். அந்த சின்ன மான்குட்டி அதை எடுத்தாராம் பரதர். அதுக்கு நித்தியப்படி அதுக்கு பாலை வாங்கி ஃபீடிங் பாட்டில் வாங்கி அதுக்கு ட்ரெஸ் எடுத்துச்சு அதுக்கு அழகழகாக எல்லாம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதோட ஒரு ஃபோட்டோ எடுக்குது. ஷீ ஸோ க்யூட்னோ, ஷீ ஸோ நைஸ்னோ, ஐ லவ் ஹர் மூவா எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கார். இது ஆச்சு ஆச்சு ஆச்சு. அவரால் இப்போ தியானம் பண்ணிட்டு இருந்து 24 மணி நேரத்துலேருந்து 20 ஆச்சு, 20லேருந்து 18 ஆச்சு, 18லேருந்து 15, 15லேருந்து 12, 12லேருந்து 10, 10லேருந்து 8, 8லேருந்து 6 நின்னே போயிடுது. மான்னே நினச்சிட்டு இருந்தார். மான் அப்படியே பெருசாகிடுது. அது ஏதோ காட்டில் அது ஏதோ பாக்கி மானெல்லாம் பார்த்துட்டு அது ஏதோ பார்ட்டி கிட்டின்னு அந்த மான் போயிடுது. இந்த மானியே நினச்சின்னு உட்காந்துட்டு இருக்கார் பரதர். அவ்வப்போது பார்த்து அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சுடுத்து. அந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது ஆத்மா அந்த சரீரத்தில் கடைசியாக எதை நினச்சிருக்கோ அதுவாயிடும். ஐயோ இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ பரதரை விடுங்கோ. இப்போ நம்ம நிலையை யோசிச்சு பார்க்கலாம். இப்போ கடைசி தருணத்தில் யாரை நினைக்க முடியும்? நீங்கள் லிஸ்ட்டு போடுங்களே. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நர்ஸை நினைக்கலாம் இல்லையா? நர்ஸு பக்கத்தில் வரான்னு வச்சுங்கோ. அப்படியே நர்ஸையே பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஏதோ போட்டிருக்கு. அப்படியே ஏதோ அப்படியே நர்ஸையே பார்த்துட்டு இருக்கோம். நர்ஸ் போயாச்சு. எது வேணாலும் பாசிபிலிட்டி. இதெல்லாம் நமக்கு இப்போ வேடிக்கையாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். நர்ஸையே பார்த்துட்டு இருக்கோம், டாக்டரையே பார்க்குறோன்னு வச்சுங்கோ. டாக்டரை பார்த்தா என்ன பண்ணணும்? அடுத்தது நீட் எழுதணும். அதுதான் அதில்
இப்போ என்ன சுவாமி பண்ணுறது? இப்போ அதுதான் பாருங்க, கடைசி நேரத்தில் எதை நினைக்கிறோமோ அதுவாயிடுங்கிறதுக்கு பரதர் இப்போ கிருஷ்ணர் கீதையில் சொன்னார், அர்ஜுனா இறுதி காலத்தில் எதை நினைக்கின்றாயோ அடுத்த ஜென்மத்தில் அதுவாகி விடுவாய். அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்? இதுதான் பரதருடைய சரித்திரம் தான் திருஷ்டாந்தம். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? கடைசி நேரத்தில் எதை நினைக்கிறதுனா இப்போவே நம்ம அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்ல முடியாது. அந்த அந்திம காலம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, அது எங்கே இருக்கோம்னோ தெரியாது, அப்போ திப்பனை இருக்குமான்னு தெரியாது, மூணாவது என்னன்னா யாரை நினைப்போன்னு தெரியாது. அதனால தான் 32 பிரம்ம வித்தைகள். ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ அலர்ட்டாகி கேட்டுங்கோ, அப்புறம் இது முடித்தோடனே நீங்கள் எப்போவுமே இருக்க மாதிரி ஆயிடலாம். உபனிஷத்தில் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு 32 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆச்சாரியாலாம் தொகுத்து பிரம்ம வித்யான்னு சொல்லுவாள். பிரம்மத்தை அடைவதற்கு என்னெல்லாம் வழிகள், எந்த ஞானத்தை நாம் பெற்றால், எந்த வழியில் சென்றால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையுமோ 32 வித்தைகள் இருக்கு. தஹர வித்யான்னு ஒரு வித்யா கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. தஹர வித்யா, அங்குஷ்ட பிரமத வித்யா, அப்புறம் நாச்சிகேத வித்யா, இந்த மாதிரி பல இருக்கு. எல்லாம் உபநிஷத்தை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் பாஷ்யம் விஷயம் என்னைக்காவது நான் யூடியூப்பில் சொன்னேன்னா பார்க்கலாம். ஒரு டீட்டெயிலாக இருக்கும் 32 வித்தைகள். இல்லை எல்லாமே இப்போ பக்தி யோகமே எடுத்துக்கோங்க. பக்தினா நம்ம இப்போ பக்தின்னு சொன்ன உடனே பக்தினா பூ தொடுக்கிறது, சந்தனத்தை அரைக்கிறது, பிரசாதத்தை பண்ணுறது, சுண்டலை போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பக்தி தானேமோ. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறேன். பக்திங்கிற ஒரு எண்ணம், ஒரு பாவத்துக்கு இதெல்லாம் லட்சணம். பெருமாளுடைய சரித்திரத்தை காதால் கேட்கறது, அவர் சரித்திரத்தை கேட்டுட்டு வாயால் பாடுறது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நிறைய விஷயங்கள். ஸ்ருத்வா குணான், ருக்மிணி என்ன சொல்லியிருக்கா, ஸ்ருத்வா குணான், உன்னோட குணத்தை நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸ்ரவணம், கீர்த்தனம், கேட்டதை பாடுறது இல்லையா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஜய ஜானகி ரமண ஜய சொல்லலாம். விபீஷண சரண பாடின்னு போகலாம். இதை நான் பாட, நீங்கள் வாயால் திறந்து பாடுறது, இதெல்லாம் கீர்த்தனம். பாடினதையோ கேட்ட பகவானையும் நினைக்கிறது ஸ்மரணம். அர்ச்சனம், பிரகிருத்தியே நம, விக்ருத்தியே நம, வித்யாயே நம, சர்வபூதைத பிரதாயே நம, ஸ்ரத்தாயே நம, விபூத்தியே நம, பரமாத்மிகாய நம, வாச்சே நம, பத்மாலயாய நம, சுச்சே நம, ஸ்வாஹாய நம, ஸ்வதாய நம, தன்யாய நம, ஹிரண்மயே நம, லக்ஷ்மே நம, நித்யபுஷ்டா விபாவர்யே நம, ஆதித்யே நம, தித்யே நம, தீப்தாய நம. அர்ச்சனையா? வந்தனம், கைகூப்பி சேவிக்கிறது பெருமாளை பார்த்து. வந்தனமோ ரகுநந்தன சேது பந்தன, கையை கூப்புறது வந்தனம். ஸ்மரணம், அது விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், பெருமாள் திருவடிக்கு, பாகவதோத்தமாளுடைய திருவடிக்கு நாம் போற்றி பாடுவது பாத சேவனம். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், பெருமாளுக்கு தாசனாயிருப்பது. சக்கியம், பெருமாளை தோழனாக நினைப்பது. ஆத்ம நிவேதனம், இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது. எல்லாம் பக்திக்கு நவலக்ஷணா. நாளைக்கு அந்த சின்ன குழந்தை சொல்ல போகிறது. இல்லை முன்னாடியே உங்களுக்கு ட்ரெய்லர், டீசர், இந்த படத்துக்கெலாம் விடுற மாதிரி ட்ரெய்லர் விட்டாச்சு. ஏன்னா நாளைக்கு குழந்தை 7வது ஸ்கந்தத்தில் பிரகலாதன் சொல்ல போகிறான். பக்திஸ்சே நவலக்ஷணா, இதுதான் பக்தியுடைய 9 லட்சணங்கள். இது பக்தி. பக்திங்கிறது ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பெருமாள் பகவத்கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய பக்தி வேற, இது வேற. ஐயோ, இது இல்லை பக்தின்னு நினச்சுன்னு இருக்கோம். அவர் சொல்லியிருக்கிறது பக்தி யோகம். இப்போ நீங்கள் சொல்கிறது பக்தி, அந்த பக்தியோட யோகத்தை சேர்த்துட்டா பக்தி யோகம். இது என்ன பெருசா இல்லையா? ராம்தேவ் கார்த்தால உட்காந்து இப்படி இப்படி பண்ணுங்க, முடி வளரும், இப்படி இப்படி வயத்தை உள்ள தள்ளிக்குங்க, இதுதான் யோகம். யோகா ஷில்பா கூட பண்ணுறா, ஷில்பா ஷெட்டி இல்லையா, அது யோகா. பக்தி நீங்கள் சொல்லியிருக்கேள், ரெண்டுத்தையும் சேர்த்தா பக்தி யோகம் இல்லை. பக்தி யோகம்னா ஒரு வண்டி. அது ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளாக எப்போவுமே உபன்யாசத்தை சொல்லும்போது நான் சின்ன வயசுல நினைப்பேன், சொல்கிறவர் எப்போவுமே சிம்பிளாக சொல்லணும். காம்ப்ளிகேட் பண்ணி கேட்குறவாள்லாம் ஐயோ என்னமோ சொல்கிறேன், ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறதுக்காக உட்காந்து உபன்யாசம் சொல்லணும். ஏன்னா ஒன்றுமே புரியாத மாதிரி சொல்லிட்டா வித்வான்னு ஒத்துண்டுருவா. அப்பா என்னமா சொல்கிறார், ரொம்ப படிச்சிருக்கார், அவர் லெவலுக்கே சொல்கிறார். அந்த லெவலின் கீழே இறங்கி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாதான் உபன்யாசம், இல்லாட்டது காலக்ஷேபம்னு பேர். இப்போ பக்தி யோகம்ங்கிற வண்டிக்கு 2 சக்கரம், ஞான யோகம், கர்மயோகம். பக்தி யோகம் என்று நீங்கள் சொன்னால் அஷ்டாங்க யோகம்னு அர்த்தம். ஞான யோகம்னா அஷ்டாங்க யோகம்,
யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. அஷ்டாங்க யோகத்தை பற்றி ஒரு தசகமே எடுப்பார் ஸ்ரீமன் நாராயணீயத்தில் பட்டதிரில். அந்த அஷ்டாங்க யோகத்தோடு கர்மயோகத்தை சேர்த்து பரபக்தி, பரஜான, பரமபக்திகள் வந்து பெருமாளை விட்டு இனிமே என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு அந்த சமாதி நிலையும் தாண்டி ஒரு துவரை ஏற்பட்டு அப்போது விகசிதமான ஞானத்துக்கு பக்தி ரூபாபன்ன ஞானம்னு பேர். அதுதான் பக்தி யோகம்னு கிருஷ்ணர் சொல்றாரே ஒழிய பூ தொடுக்கிறது இதெல்லாம் நல்லது தான். பூ தொடுக்கிறது, சந்தனம் அரைக்கிறதெல்லாம் மட்டம் இல்லை, ஒசத்தி. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கேட்டலிஸ்ட் தான். பக்தி யோகம் வேற. ஆனால் இந்த பக்தி யோகத்துக்கு ஒரு சிறு குறைபாடு என்னன்னா, கடைசி நேரத்தில் நீங்கள் பகவானை நினைக்கணும். இந்த 32 பிரம்ம வித்தைகளில் 31 அப்படிதான். ஆனால் ஒரே ஒரு பிரம்ம வித்யா மட்டும் அப்படி இல்லை. அதுக்கு ஞாச வித்யான்னு பேர். ஞாசனா விடுறதுன்னு அர்த்தம். ஞாச வித்யா. ஞாச வித்யாவுக்கு தான் இன்னொரு பேர் பரநியாசம், சரணாகதின்னு பேர். சரணாகதிக்கு இவர் சொல்லியிருக்கிற குணம் இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் பகவான் நினைக்கணுங்கிறதே இல்லை. சரணாகதி பண்ணும்போதே நீங்கள் பெருமாள் கிட்ட என்ன சொல்லிவிடுவது தெரியுமோ? எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்கிட்ட நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என்னால் கடைசி நேரத்தில் உன்னை நினச்சி பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல, நான் இப்போவே சொல்லி வச்சுட்டேன். சரணாகதிக்கு மட்டும் அந்த எக்ஸப்ஷன். ஆனால் பக்தி யோகத்துக்கு இல்லை. இல்லாதபடியால் தான் பரதர் மானையே நினைச்சுட்டு இருந்தார், மானாவே ஆயிட்டார். ஆச்சா, இப்போ அந்த மானானது அது என்ன பண்ணி விடுத்தான், தன் மான் கூட்டத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற இந்த மான் ஜடபரதர் என்கின்றவர் இப்போ மானா பிறந்திருக்கார். இந்த மான் தன் கூட்டத்தை விட்டு ஷால கிராமத்துக்கு அந்த ஆசிரமத்துக்கிட்ட போய் உட்காந்து கொடுத்து. ஷால கிராமத்தில் தான் இவர் ஆசிரமத்தை, இவர் இல்லையே, ஏன்னா இவர் தானே மானா இருக்கார். அங்கே மான் வந்து போய் ஆசிரமத்துக்கிட்ட போய் உட்காந்து கொடுத்து அப்படியே உயிர் இருந்து இருந்து பெருமாளை நினச்சி 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 அந்த மான் சரீரத்தையும் விட்டுடுத்து. விட்ட பிறகு மறுபடியும் ஒரு வேதம் சொல்லக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தது, அந்தணர் குலத்தில், பிராமண குலத்தில் பிறந்தது. இப்போ இதில் ஒரு சூக்ஷ்மம். கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்றார் கீதையில். அவர் பல விஷயம் சொல்றார், இதில் ஒரு முக்கியமான விஷயம். 1000 ஒருத்தருக்கு, 1000 ஒருவன்னா எல்லாரும் விசிலே அடிப்பா தமிழ்நாட்டில். 1000 ஒருத்தருக்கு போன ஜென்மத்தின் ஞாபகம் இருக்குமோ? அந்த 1000 யாராவது இங்கே ஒருத்தர் யாராவது இருந்தேன்னா சொல்லிடுங்க இப்போவே. போன ஜென்மம் முழுக்க ஞாபகம் இருக்கணுமா? அது இருக்குமா சில பேருக்கு? 1000 ஒருத்தரோ, 10,000 ஒருத்தரோ, லட்சத்தில் ஒருத்தரோ. அவளுக்கு ஜாதி ஸ்மராகான்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. ஜாதி ஸ்மராகனா போன ஜென்மத்தின் ஞாபகம் இருக்கும், வாசனை இருக்கும். அதுதான் ஜடபரதருக்கு இருக்கு. அப்படியே பகவத்கீதையில சொல்றது நடக்கிறது. அவர் சொன்னார், கடைசி நேரத்தில் நீ யாரை நினைக்கிறியோ அதுவாயிடுவ. பரதன் மான நினைச்சார், மானாயிட்டார். மானா இருந்த போது பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து அந்த இடத்துல போயிருக்கார். ஏன்னா அவர் ஜாதி ஸ்மரர் போயிருக்காரா. அந்த பிராமண குலத்தில், மான்லேருந்து திருப்பி பிராமண குலத்தில் பிறந்து பூர்ண ஞான ஆத்ம ஞானத்தோடு இருந்தாராம். பரமாத்மா எது, ஜீவாத்மா எது, எது எதுக்கு வசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஞானம் இருந்ததாம். ஆத்மானோ அதிகத ஞானோ தேவாதிதி மகாமுனே சர்வபூதான்யபேதேன சததர்ஷ ததாத்மனஹ. இவர் உலக இன்ப சுகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனித்திருந்தாராம். ரொம்ப அலூஃபா இருப்பார். இப்போ நம்மளாம் வந்து ஒரு கிளீஷேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்போம், எப்படி இருக்கேள், சௌக்கியமா? எல்லாரும் ஒரு மெசேஜ், ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் சேஃப். ஹோப் யூ ஆர் டூயிங் சேஃப் இல்லைன்னா நமக்கு ஏதாவது தெரிஞ்சு போயிருக்குமே அவளுக்கு. என்ன இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்குமோ? நோ, வி ஆர் நாட் சேஃப். அவளுக்கு தெரிய வந்திருக்கும். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் சேஃப். எல்லாம் இதெல்லாம் முதல்ல எழுதிடணும். எழுதலைன்னா தப்பாக எடுத்துட்டுருவா. இவர் என்ன வெல்லுன்னும் கேட்கல, கிணறுன்னும் கேட்கல, சேஃப்னும் கேட்கல, எப்படி அப்படின்றவா. அதனால அவர் கேட்கணும், ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் சேஃப், ஹோப் யுவர் ஃபேமிலி இஸ் ஆல்சோ, மை ஃபேமிலி இஸ் நாட் ஹியர்ன்றவர் அவர். அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் இல்லை. இவருக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பரதருக்கு எல்லாரையும் பார்த்து விசாரிக்கிறது, அவர் பாட்டுக்கு தன் லோகமாக இருப்பார், ஆத்ம சிந்தனத்திலே இருப்பார். இப்படி இருந்தபடியால் அவ குடும்பத்தில் சொல்லிட்டா, ஜடம் மாதிரி இருக்கியடா, ஜடம் ஜடம் அப்படின்னு வெளியில் அனுப்பிச்சுட்டா. அதனால ஜடபரதன்னு பேருந்து. இந்த ஜடபரதர் ஜடை தரித்தபடியால் ஜடபரதரோ, ஜடமாக இருந்தபடியால் ஜடபரதரோ வெளியில் வந்துட்டார். இப்போ காட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார். இவர் நடந்து போகிறத பார்த்துட்டு காளி பக்தாள்,
அவள் என்ன பண்ணிவிட்டா, இவர் நன்னா இருக்கார், இன்னைக்கு பலி இவரை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இவர் கிடுகிடுன்னு இழுத்துன்னு போயிட்டான். நம்மளால குய்யோமையோன்னு கருத்திருப்போம். இவர் ஒன்றும் கத்தலை, அப்படியே கூட்டுன்னு போகிற வாழும் போயிட்டார். குகைக்குள்ளே போய் காளி தேவிக்கு முன்னாடி இவரை வெட்டலாம்னு போனால் காளி பிரத்யட்சமாயிட்டா. இப்பேற்பட்ட ஆத்ம ஜானத்தோடு கூடியவரையா எனக்கு நீ பலி கொடுப்பாயின்னு சொல்லிட்டு தடுக்க, மறுபடியும் அவரை காட்டில் கொண்டு விட்டுட்டா இந்த காளி பக்தாள். மறுபடியும் நடந்து போகிறார். இவர் சும்மா வெறுமனே தானே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு ராஜா வர போகிறார். ரகுகுணன்னு பேர் அந்த ராஜாவுக்கு. ரகுகுணன் சிந்து சௌவீரம்னு ஒரு இடம். சிந்துங்கிறது அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிந்த தேசம். இப்போ கராச்சிலாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் சிந்த தேசம். அதனால சிந்து சௌவீரத்தை ஆண்ட ரகுகுண மகாராஜா வந்தார் கபிலாசிரமத்துக்கு போகணும்னு. போகிற வழியில் அவருக்கு தோளுக்கினியான் பல்லக்கில் தூக்கணுங்கிறதுக்காக ஆட்கள் குறைவாக இருந்தது. இவர் காட்டில் வெறும்னதானே இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஜடபரதரை கூப்பிட்டா. ஜடபரதரை கூப்பிட்டா அவர் நடந்து போகிறார். கீழே எறும்பெல்லாம் இருக்குது, குதிச்சு குதிச்சு தாவி தாவி போகிறார். இப்போது தோளுக்கினியானம் அப்படியும் இப்படியும் இப்படியும் அப்படியும் ஆடுறது. ராஜா பார்த்தார், இது என்னது, இது இப்படி பூகம்பம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்து, ஹூ ஆர் யூப்பா, புது ஆள் மாதிரி இருக்க, ஏன் நீ குதிச்சு குதிச்சு போகிற, நீயோ குண்டாவும் இல்லை, உனக்கு களைப்பு வருவதற்கும் காரணம் இல்லை, நன்னாதான் இருக்க பார்க்கறதுக்கு, உனக்கு என்னன்னு கேட்டாராம். ஸ்ரேயா கிமத்ர சம்சாரே துக்கா பிராயே நிருணாமிதி பிரஷ்டும் தம் மோக்ஷ தர்மஜ்ஞம் கபிலாக்கியம் மகாமுனிம். அப்போ பரதன் திரும்பி பார்த்து சொல்றார் ராஜா, நான் குண்டு அல்ல, நான் சோர்வு பெற்றவன் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த தோளுக்கினியானை தூக்கவில்லை. ரகுகுண மகாராஜா குழம்பி போயிட்டார். யார் யா இது, பார்த்தா கொழு கொழுன்னு இருக்க, குண்டா இல்லைங்கிற, டயர்டா இருக்கா மாதிரி இருக்கு இல்லைங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னார். அப்போ பரதன் சொன்னா, ஜடபரதர் சொன்னார், அப்பா இங்க நான் சொல்லக்கூடியது ஜீவாத்மா. ஜீவாத்மாவை அழிக்க முடியாது, கசக்க முடியாது, பிழிய முடியாது, காய வைக்க முடியாது, உடைக்க முடியாது, கட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பசிதாகம் இல்லை. அத்தனையும் சரீரத்துக்கு தான். ஆனால் சரீரத்தை விட்டு ஜீவாத்மா தனியாக இருந்ததானே சரீரம் ஒன்றும் கேட்காது. ஞாபகம் வச்சுங்கோ, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுத்துன்னு வச்சுங்கோ, அவ்வளோதான், யாரும் வீட்லேயே வச்சுக்க மாட்டா. யோசிச்சு பாருங்களேன், பாட்டினா உயிர். இங்கே பாட்டி எனக்கு அவ்வளோ என்கிட்ட ஆசையாக இருப்போ தெரியுமோ எல்லாம் சொல்லுவா. இப்போ பாட்டியுடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சுடுது. ஐயோ பாட்டியை வெளில அனுப்பிச்சுடாதீங்க, ஷோகேஸ்லேயே வைங்கோ சொல்லுவாளோ. உடனே ஃபோன் பண்ணி எவ்வளோ பேக்கேஜாக எவ்வளோ கேட்பேள், எடுத்துன்னு போயிட்டோ 10 நாள் காரியம் எவ்வளோ. பாட்டி எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஆற்றுல 1 மணி நேரம் ஆத்மா போனோம்னு வச்சுக்க முடியாது. ஆனால் அந்த சரீரம் செயல்படுவதற்கு காரணம் ஆத்மா. ஆனால் ஆத்மாவுக்கு பசிக்காது. பாருங்க எப்படி ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிசம். உடம்புக்கு தான் பசிக்கிறது, ஆனால் அது ஆத்மா உள்ளே இருக்கிற வைக்கும் தான் பசிக்கும். சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுத்துனா சரீரத்துக்கு வேல்யூ இல்லை. சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில் போயிடுத்துனா ஆத்மாவால் தனியாக போக முடியாது. ஐயோ இது வேற இருக்கா சார், ஆத்மாவால் தனியாக போக முடியாதா? அப்போ என்ன பண்ணுறது, ஆத்மா அப்படியே இந்த சரீரத்தை விட்டு அப்படி வெளில போனோடனே சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று தரிச்சுக்கும். சட்டில் பாடின்னு பேர். கண்ணுக்கே தெரியாத ஒரு சரீரம். இவ்வளவு ஸ்தூல சரீரமாக இருக்காது, கொழு கொழுன்னு இருக்காது, ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு சரீரத்துக்குள்ள ஆத்மா போகும். அப்போ போகுமா? இப்போ இப்படி இருக்கும்போது அதில் லைட் எல்லாம் வராது. இப்போ நம்ம படங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சீரியல்லாம் பார்த்தா அப்படியே இந்த சரீரத்துலேயே இந்த ஆத்மா அப்படியே ஒரு 40 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படியே எரிஞ்சிரு. இப்படிலாம் போகாது ஆத்மா. எல்லாம் எப்படியோ நம்ம இந்த ஃபிலிமில் பார்த்து 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 அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாலே பல பேர் இவர் தப்பாக சொல்கிறாருன்றுவா. அப்படிலாம் ஆத்மா லைட் எல்லாம் அடிச்சுன்னுலாம் மேலே போகாது. ஆத்மா வெளியே போகிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. சர்வலோகேஸ்வரன் ஒருத்தருக்கு தான் தெரியும் அதெல்லாம். சரி, இப்போ ஆத்மா எது, சரீரம் எது? இந்த நானுங்கிறது ஜீவாத்மா. தாசர்வாள் எடுக்கிறார். ನಾನು ನನ್ನೆನುದೆಂಬ ನರಗದೊಳಗೆ ಬಿದ್ದು, ನಾನು ನನ್ನೆನುದೆಂಬ ನರಗದೊಳಗೆ ಬಿದ್ದು, ನೀನೇ ಗತಿ ಎಂದು ನೀನೇ ಗತಿ ಎಂದು ನಂಬಿದ ದಾಸನ
மேலே இன்னுதய பரதே தாசன மேலே பன்னக ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಹರಿ ನಾನು ನನ್ನೆನುದೆಂಬ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಮಿಳ ನಾನ್ ನನ್ನೆದು ಎನ್ನುಡೆಯದು ಮಮ ಅಹಂನ ಐ ನಾನು ಮಮನ ಮೈನ್ ನನ್ನದು ನಾನು ನನ್ನೆನುದೆಂಬ நரகதொள்ளகே பிது அப்படிங்கிற நரகத்துக்குள்ள விழுந்துட்டேன்னார். கனகதாசர்னு ஒரு பெரிய மகான், தெரிஞ்ச வரைக்கும் அவர் கௌடா குலத்தை சார்ந்தவர், அந்தணர் அல்ல. அதனால் அந்த காலத்தில் மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு அவர் மத்வ ஆச்சாரியன் கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துருத்துனா பிடிக்காது. இவர் எதுக்கு வந்து கற்றுக்கிறார்? அதனால் ஆச்சாரியன் இப்பேற்பட்டவருக்கு இருக்கக்கூடிய பக்தியை பார்க்க வேண்டும், இந்த ஜாதி அந்த ஜாத்தின்னு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் கேட்டார், நான் மோட்சம் போவேனா அப்படின்னு ஆச்சாரியன் சிஷ்யர்களை பார்த்து கேட்குறார், நான் மோட்சம் போவேனா? உடனே அங்கே இருக்க சிஷ்யாலாம், ஐயோ கட்டாயம் நீங்கள் போவேள் சார், நீங்கள் போகாமையா, பரமஹானா இருக்கேள், பக்தனா இருக்கேள், நீங்கள் கட்டாயம் மோட்சம் போயிடுவேள். ஒருத்தரையாக கேட்டுன்னு வந்தார். அதே கூட்டத்தில் கனகதாசரும் இருந்தார். அவர் சொல்றார், நான் ಹೋದರೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ನಾನು ಹೋದರೆ ಹೋಗುತ್ತೇನೆ, நான் போனா போவேன். அங்க இருக்க சிஷ்யால என்ன திமிரு, ஆச்சாரியன் அவர் போவாரான்னு கேட்டா நான் போறேன்னு இவர் சொல்றார். அவர் அப்படி சொல்ல, நானும் ಹೋದರೆ ಹೋಗುತ್ತೇನೆ, நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் போயிடுத்துன்னா போவேன். நடாதூரம்மாளுடைய தாத்தா எங்களாழ்வான்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களாழ்வான் விஷ்ணு சித்தர்னு பேர். அவர் திருவெள்ளரை சோழியன்னு சொல்லுவார். திருவெள்ளரைன்னு ஒரு திவ்யதேசம் திருச்சி பக்கத்தில். பெருமாள் புண்டரீகாட்சனா எழுதியிருப்பார். அந்த ஊரு எங்களாழ்வான். எங்களாழ்வானிடத்தில் பாடம் பயில வேண்டும் என்பதற்காக வாத்ஸ்யநாதர்னு பேர், நடாதூர் ஆழ்வான். நடாதூர் ஆழ்வானுங்கிறவர் ராமானுஜருடைய சொந்த தங்கப்பிள்ளை. அந்த தங்கப்பிள்ளை கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த நடாதூர் நடாதூர் ஆழ்வான் அவருக்கு ஒரு பேரன் வாத்ஸ்யவரத குருன்னு பேர். அந்த வாத்ஸ்யவரத குரு சிறு வயதில் ஞானம் நன்றாக சாஸ்திரங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தாத்தாவான நடாதூர் ஆழ்வான் கிட்ட போயிருக்கார். ஆழ்வான் சொல்லிவிட்டார், குடும்பத்துக்காராலே கற்றுக் கொடுத்தா எந்த குழந்தையும் கற்றுக்காது, நீ திருவெள்ளரை சோழியன் கிட்ட போய் கற்றுக்கோ, திருவெள்ளரை சோழியன்னா எங்களாழ்வான்கிட்ட போய் கற்றுக்கோன்னு. உடனே இந்த குழந்தை வாத்ஸ்யவரத குரு போயிருக்கு. கதவை தட்டித்து யார் வந்திருக்கான்னு கேட்டார். நான் வந்திருக்கேன், நான் செத்த பின் வா அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லி அனுப்பிச்சுட்டார். நான் செத்த பின் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும்னு வந்திருக்கேன், நீங்கள் செத்து போனோடனே நான் எப்படி வருதுன்னு அது யோசிச்சுருக்கு. சரி அடுத்த நாள் வரலான்னு வந்திருக்கு. திருப்பி கதவை தட்டித்து யார் வந்திருக்கான்னு கேட்டார். நான் வந்திருக்கேன், நான் செத்த பின் வா. அப்புறம்தான் ஒரு நாள் தென்பட்டது, நான் அப்படிங்கிற வார்த்தை செத்த பின் வா அப்படின்னா அடியேன் வந்திருக்கேன்னு சொல்லணும், நான் வந்திருக்கேன்னு சொல்லலாமா அப்படிங்கிறதுக்கு திருத்தினார். அதனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தாலும் இந்த நானுங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம், ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. மத்வ சம்பிரதாயத்தில் பார்த்தாலும் இருக்கு. அப்பேற்பட்ட நான். அப்போ அவர் சொன்னார், புமன்ன தேவோ நரோ ந பசுர்ன சபதபஹ ஷரீர கிருதி பேதாஸ்து பூபைதே கர்மயோனயஹ அப்படின்னு பாரமார்த்திக சத்தியத்தை ரகுகுண மகாராஜாவுக்கு ஜடபரதர் உபதேசம் பண்ணியிருக்கார். எது ஆத்மா, எது சரீரம், எது ஜீவாத்மா, எது பரமாத்மா, எந்த ஜீவாத்மா எந்த பரமாத்மாவை எப்போது அடையும், அதற்கு வழி என்ன, மிக்க இறைநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்ன, ஆத்மானா என்ன பரமாத்மானா என்ன, ஆத்தான ஞானத்தையும் அர்த்தபஞ்சக ஞானத்தை உபதேசம் பண்ணாரா. இதை உபதேசமாக பெற்ற ரகுகுண மகாராஜா தன்யோஸ்மின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி போயிட்டார். முதல்ல கபிலாசிரமத்துக்கு போயிட்டு இருந்தார்.
கபிலாச்சாரியர்கிட்ட போய் ஞானம் கற்றுக்கணும்னு அதை ஜடபரதர் கற்றுக் கொடுத்தார். உடனே கிளம்பி போயிட்டார். இது ஜடபரதர் ரகுகுணனுக்கு உபதேசம் பண்ண விஷயங்கள். அடுத்தது இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்னன்னா, மைத்ரேயர் விஷ்ணு புராணத்தில் பராசரரை பார்த்து கேட்குறார். பராசரர் பதில் சொன்னார். என்ன கதை அப்படின்னா, யமகீதைன்னு ஒரு கதை. யமதேவனுக்கு கிங்கராள் யமபட்டாள்னு இருப்பா. யமபட்டாள்னு இருப்பா. அவளை பற்றிலாம் நம்ம ரொம்ப கேட்டோன்னா பயந்து போயிடுவோம். யமபட்டாள்லாம் கையில் ஒரு சைக்கிள் செயின் சோடா பாட்டிலோடு நின்றுருப்பா. எவனை அடிக்கலாம், ஐயோ எவனை தாக்கலாம், கரெக்டாக அவளுக்கு அப்பப்போ மெசேஜ் வந்துடும். கோ டு திஸ் பர்டிகுலர் ஏரியா, பின்கோடு இது, அந்த ஆளை கூட்டுன்னு வா. யமபட்டாள் அந்த ரூமுக்கு வந்து அந்த ஆளை கூட்டுன்னு போயிடுவா. அவள்கிட்ட அப்பப்போ அசைன்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். என்னெல்லாம் பேஜர்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கேளோ? ஒரு சின்ன யந்திரம், செல்ஃபோன்லாம் வரத்துக்கு கொய் கொய் அப்படின்னு ஒரு சத்தம் அடிக்கும். அதில் வந்து பேஜர் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கும் முன்னாடி டெலிகிராம்னு ஒன்று வந்து தந்தி வந்துடுத்துன்னு சொன்னால் ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுவா. அது என்னன்னே படிக்க மாட்டா. ஏன்னா யாராவது போனால் தான் தந்தியை அடிப்பா. தந்தி வந்துடுத்துன்னா ஆடி போயிடுவா. யார் யாரு? அதனால தான் அந்த காலத்து தந்தி வர வரைக்கும் யாரும் போய் குளிக்கவே மாட்டா. ஏன்னா பிராயசித்தமாக போய் குளிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க. அந்த மாதிரி இந்த யமபட்டாள் அவளுக்கு அடுத்த அசைன்மெண்ட் வந்துடுத்து. ஒரு நாள் யமன் கூட்டு சொன்னானா, கிட்டக்க வாங்கோன்னா. என்னென்ன கிட்டக்கவா அப்படின்னு காது கிட்ட குசு 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 குசுன்னு ஓதினார். அந்த குசு குசுன்னு யமன் யமபட்டாளுக்கு சொன்னது பராசரரும் சுகபிரம்மமும் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் எடுத்திருக்கா. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம், பாசக்கயரோடு இருக்கக்கூடிய யமன் வததி யம கில தஸ்ய கர்ணமூலே, அந்த யமன் கர்ணமூலே காது ஓரமா சொன்னானாம். என்ன சொன்னான்னா, பரிஹர மதுசூதன பிரபன்னான், மதுசூதனனான ஜனார்தனனான அச்சுதனான ஹரியான கோவிந்தனுக்கு ஆழுங்கால் பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் பரிஹர மதுசூதன பிரபன்னான், அவர்களை தவிர்த்து, பெருமாளுக்கு யாரு தாசர்களாக சரணாகத்தாளா இருக்காளோ அவளை தவிர்த்து, பிரபுரகம் அந்யன்றினாம்ன வைஷ்ணவானாம், யமபட்டர்களே கோட்டுக்குங்கோன்னு யமன் சொல்றார். பெருமாளுடைய பக்தர்களை தவிர்த்து பாக்கி காராளுக்கு மட்டும்தான் நீங்க யமபட்டாள். உங்கள் ரூல் அங்க பொருந்தாது. சும்மா வேடிக்கைக்கு சொல்ற, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது ஆர்டிகல் 370 மாதிரி ஒரு டெம்பரரி ரூல் கொண்டு வந்தா பாருங்க. அந்த தேசத்து மக்கள் பாரத தேசத்துல எங்க வேணாலும் வீடு வாங்கலாம், எங்க வேணாலும் உத்தியோகம் பார்க்கலாம். ஆனா நம்ம அந்த ஊர்ல போய் ஒரு நிலனோ வேலையோ வாங்க முடியாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது இல்லையா? இது வந்து பாரத தேசத்துக்கு ரொம்ப சத்குணமா இல்லைன்னு அரசாங்கம் தீர்மானம் எடுத்தது. அதை பற்றி ரொம்ப விசாரம் பண்ண வேண்டாம். இப்போ என்னென்னா, அந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் யமன் சொல்கிறார். உலகத்தில் இருக்க அத்தனை பேர், எந்த கான்டினென்ட்டில் எந்த மிருகம் எது இருந்தாலும் நீங்கள்லாம் யமபட்டால் நீங்கள் தான் போய் எடுத்துன்னு வரணும். ஆனால் விஷ்ணு பக்தனாக இருந்தால் நீங்கள் அங்கே போக வேண்டாம். பின் அவள் வரமாட்டாளா அப்படின்னு யமபட்டாள் கேட்டிருக்கா. யமன் சொன்னா, இல்லை, அவளுக்கு வைகுண்டத்திலேருந்து விஷ்ணு தூதாளுன்னு தனியாக வருவாள். நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே பொருந்தாது, லீகலாக மாட்டின்றுவோம். பிரபுரகம் அந்யன்றினாம்ன வைஷ்ணவானாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் யமகீதான் பேர். யமன் சொன்ன ஒரு உபதேசம். அதை விஷ்ணு புராணத்தில் மேலே விரிச்சு சொல்றார். அஹமமவரார்ச்சிதேன தாத்ரா யம இதி லோகஹிதாஹிதே நியுக்த ஹரிகுருவசகோஸ்மின ஸ்வதந்திரஹ பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு. யமன் சொல்றான், எவன் ஒருவன் பெருமாளுடைய தாமரையை ஒத்த, அல்லியை ஒத்த, காருண்யமான, மாதுரியமான, அழகான, சௌகுமாரியமான திருவடிகளை தியானிக்கின்றானோ, ஹரிமமரவராச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதிய பரமார்த்ததோ ஹி மர்த்யஹ தமபகத சமஸ்த பாப பந்தம் பிரஜ பரிஹிருத்ய யதாக்னிமாஜ்ய சக்திம். அவர்களுக்கு வைகுண்டலோகம் நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல சொல்றார், இது எதுக்கு டெவலப்மெண்ட்? இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் வருது. இதெல்லாம் எதுக்கு டெவலப்மெண்ட்னா, பாகவதத்தில் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. அதுதான் அஜாமிள உபாக்கியானம். இன்னைக்கு நான் கொஞ்சம் அஜாமிள உபாக்கியானத்தையும் சொல்லி விடுறேன். ஏன்னா நாளைக்கு நான் அது ஒரு மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு நிறைய கிருஷ்ணருக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி ரீவர்க் பண்ணியிருக்கேன் ஷெட்யூலை. இப்போ யமகீதைங்கிற ஒரு விஷயம்
கன்யாகுப்ஜங்கிற இடம், அந்த கன்யாகுப்ஜங்கிற இடம் தான் மருவி. பல இதிகாசகர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் மருவி கனௌஜ் அப்படின்னு ஆயிடுத்துங்கிறா. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடம் கன்யாகுப்ஜம். அதுல ஒரு அந்தணன் இருந்தானாம், அஜாமிளன்னு பேராம். அந்த அஜாமிளன் பகவத் பக்தி அற்றவனாம், அவனுக்கு பெருமாள் கிட்ட ஈடுபாடு கிடையாதாம். அவன் ஒரு சூத்ர ஜாதியில் பிறந்த ஒரு பெண்ணினிடத்தில் வசப்பட்டு அவளை தன் இல்லத்தில் சேர்த்து கொண்டு பல பல குழந்தைகளை பெத்தெடுத்தானாம். அதுல கடைசி அந்திம காலத்துல ஒரு பிள்ளை பிறந்ததாம். நன்னா இருக்கே, அது ஒன்றும் பகவத் பக்தியிலலாம் வைக்கல, எங்கேயோ தேடி பார்த்தான். என் 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 என்னு எதையாவது சொல்லி வச்சிருக்கான். இந்த மாசத்துல பிறந்தா, இந்த இதுல பிறந்தா எஸ்ல ஆரம்பிக்கணும், இதுல பிறந்தா பீல ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த காலத்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரமா தேடியா பேர் வச்சா அப்படியே துவாதச நாமா ஞாபகம் வச்சுப்பா. 12 பிள்ளையா இருக்கணும். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தான, கேசவ, மாதவ, மசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர. பொண்ணா இருந்துட்டா அஷ்டலக்ஷ்மி தான். முத்துலக்ஷ்மியிலேருந்து கஜலக்ஷ்மியிலேருந்து அத்தனை தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, அத்தனை லக்ஷ்மி வந்து கடைசியாக மங்களம்னு பிரிச்சுருவா, மங்களம் பாடிடுவா. இல்லை நீங்கள்லாம் பெரியவா கேள்விப்பட்டிருப்பேன். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இப்போ புது ட்ரெண்ட் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. எம்லேருந்து ஒரு பேரை சொல்லுங்க. எனக்கு தினம் ஒரு மெயில் வந்துடும், we listen to your discourses. Now I am going to have a child. Tell one name that starts with M, has one N, ends with A. நீங்கள் தேடிண்டே இருக்க வேண்டியதுதான். சொல்லிவிடுவேன், சஹஸ்ரநாமத்தில் 1000 நாமம் இருக்கு, ஏதோ ஒரு பேரை வையுங்களே. நோ, இட் ஷுட் பி வெரி டிஃப்ரெண்ட். எங்கேயா கஷ்டப்பட்டு எங்கேயாவது தேடி பிடிச்சி ஒரு அரபிக்லேருந்து ஒரு பேர் எடுத்துட்டு வந்துடுவா, பேர் வச்சு வச்சுருவா. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, வாட் இஸ் ராங் இன் கீப்பிங் த சேம் நேம்? ஸ்ரீனிவாசன்கிற பேர் நன்னா இருக்கே, இல்லை ரொம்ப பழங்காலத்து பேராக இருக்கு இல்லையா? இவ்வளவு அந்த குழந்தையுடைய பேரில் நம்ம செலவழிக்கிற நேரத்தை விட அந்த குழந்தைக்கு ஏதேனும் சிறு வயதில் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுல ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோன்றது. இது அடியனுடைய அபிப்பிராயம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாக யாரும் எனக்கு அந்த மெயில் எழுதாமல் இருக்கணும். எம்லேருந்து ஆரம்பிக்கணும், என் இருக்கணும், ஓ இருக்கணும், பி இருக்கணும், எம்என்ஓ பிக்யூன்னு பேர் வைக்க வேண்டியதுதான் இந்த அக்ஷரம்லாம் வரணும்னா இல்லையா? இவன் நாராயணன் பேர் வச்சு, இவ்வளோ அழகான பேர். யாராவது பேர் வைப்பாளை இப்போல்லாம் நாராயணன் தேடி கண்டுபிடிக்கிறது புதுசாக ஏதாவது ஒரு பேர். கஹா இதுதான் பேர் இல்லையா? குவா சம்ஸ்கிருதத்தில் இங்கே குவா அப்படின்னு வார்த்தை, குவா அப்படின்னு பேர் வச்சுடுறா. பேரை முழுக்க முடியுங்க இல்லை, பேரே அவ்வளோதான் குவா. அதனால இது சீன தேசத்து பேரா பாரத தேசத்து பேரானே குழம்பி போய்டுறது. நாராயணன்னு பேர் வச்சிருக்கான். அவன் பண்ண அஷடான காரியங்களில் ஒரு சமத்து காரியம் பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருக்கான். கடைசி பிள்ளையோன்னு அது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான்லாம் ஒரே பிள்ளை, அதனால எனக்கு தெரியாது. முதலும் நானே, கடைசியும் நானே. ஆனால் வந்து இந்த நிறைய குழந்தைகள் இருக்க இடத்துல சொல்லுவோம், அப்பா அம்மாவுக்கு கடைசி குழந்தைய பார்த்தா ரொம்ப ஒரு அன்பு உண்டு, செல்லம் உண்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வீடில் மாற்றி கீத்தி இருந்தால் அப்படிலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. உடனே பலவே சண்டை போடுவேன். நான் எங்கள் ஆற்றுல மூத்தவோ என் மேலே தான் ஆசை இருக்குது, இருந்துட்டு போட்டேன், நான் என்ன பண்ணுறது? கேள்விப்பட்டதை சொல்கிறேன் இல்லையா? ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு வந்துடுவா சண்டை போடுறதுக்கு. நீங்கள் என்ன அந்த உபன்யாசத்தை அப்படி சொன்னேன்? ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் இட் மாமி. யூ மே கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி மாமி, இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். சும்மா வாயிலே வந்ததை சொன்ன மாமி. நீங்கள் ஒரு உபன்யாசம் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு அக்ரி பண்ணதை நீங்கள் சொல்லுங்க மாமி. அதனால கடைசி குழந்தை நாராயணன் மேலே அந்த அவருக்கு அவ்வளோ ஆசை. அஜாமிளனுக்கு படுத்த படுக்கையாக இருக்கார், முடியல, பா வலி தாங்கலை. நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்திலேருந்து ஆத்மா பிரிஞ்சு போயிடுது. அவ்வளோதான். இதுதான் இந்த கதையே. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. இப்போதான் கதையை ஆரம்பிக்கிறது. நமக்கு மெயின் கதை என்னன்னா, இந்த தம்ஸ்ட்ராவை வச்சு, கையில் ஒரு கோடாலியை வச்சு, சைக்கிள் பாட்டிலை வச்சு, பிளேடை வச்சு அங்கே 4-5 பேர் வந்துட்டா. வா எங்களோடு அப்படின்னு ஒரு கயிறை போட்டு, பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். இந்த யமபாசம்னு ஒன்று உண்டு, அவன் கயிறு வச்சுட்டு இருப்பான். சாக்தத்தில் அம்பாளை வழிபடக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அம்பாள் பக்தாள்லாம் சொல்லுவா. அம்பாள் வந்து அந்த பாசக்கயிறுடைய அந்த விஷயத்தையும் போக்கடித்து நற்கதியை கொடுப்பாள். மீனலோச்சனி பாஷமோச்சனி மானினி
கதம்பவனவாசினி மீனாக்ஷீமே மோதம் தேகி மே சகங்கி ராஜமாதங்கி. பாஷமோச்சனின்னு அந்த இடத்துல வருது. இவன் பாஷ கயிறை போட்டான். உடனே அஜாமிளன் ஒன்றும் கொஸ்டின் பண்ணல. அவனுக்கு தெரியும் அவன் பண்ண காரியத்துக்கெல்லாம் இந்த பாஷ கயிறு என்ன கழுத்தில் போடாமல் நெரிக்காமல் இருந்தாலே அதுவே பெரிய சந்தோஷம்னு அவன் சந்தோஷமாக இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தேன்னா அந்த ரூமே மாறி ஒரு எல்லோ கலர் லைட் வந்து பிரைட் ஆயிடுது. யமதேவன்லாம் வரும்போது இருட்டாக இருக்கு, தூத்தாள்லாம் வரும்போது அப்படியே பிரைட் ஆயிடுது ரூமே. உடனே அஜாமிளன் சுற்றி கித்தி பார்த்தான். என்னன்னு பார்த்தா ரொம்ப பெருமாள் மாதிரி சங்கு சக்கரங்கள்லாம் தரிச்சுண்டு ரொம்ப அழகா அதே புன்முறுவலோடு சிரிப்போடு 4-5 பேர் அங்கே வந்திருக்கா. இது யார் நம்ம வீட்டில் புதுசா அப்படின்னு பார்க்குறான். இவனை கண்டுக்கவே இல்லை. யமதூத்தாளை பார்த்து சொல்லிட்டா, ஒரு ஷீட்டை காமிச்சா, இந்த படத்துலலாம் என்னது ரெய்டுக்கு வந்தா ஷோ மீ தட் வாரண்ட் அப்படின்னு கேட்பா பாருங்க. அந்த மாதிரி இவாள்லாம் ஒரு வாரண்ட்டை நீட்டுறா, ஏதோ ஒரு கடுதாசி நீட்டுறா. அதில் பார்த்தா ஓ அப்போ அந்த யமதூத்தாள் ஒத்த பேசிக்கிறா. இதுதான் நம்ம யமதேவன் சொல்லியிருக்காரோ என்னவோ. முன்னாடி சொல்லி அமிச்சாரே, வைஷ்ணவாளை தவிர்த்து மற்றவா கிட்ட தான் உங்க ஆட்டம் எல்லாம் செல்லும். ஆனா இப்போ உடனே இவர் கேள்வி கேட்கிறார். அஜாமிளன், நீங்க சொல்றேள் வைஷ்ணவாளுக்கெல்லாம் நீங்க வந்துருவேள் விஷ்ணு தூதாள்னு. ஆனா நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணது இல்லையே. சாஸ்திராமம் சொன்னதில்லை, பாகவதம் சொன்னதில்லை, ராமாயணம் சொன்னதில்லை, நாராயணன் சொன்னதில்லை, தானம் பண்ணதில்லை, தர்மம் பண்ணதில்லை, ஒன்றுமே பண்ணதில்லையே. எனக்கு பறிஞ்சுண்டு பாவம் நீங்க ஏன் வரேள்? இல்லை நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்ட. நானா? நன்னா யோசிச்சு சொல்லுங்கோ. ஏதோ இப்போ அண்மையில் பீகாரில் யாருடையோ அக்கௌண்ட்டில் 5 கோடி போயிடுத்தான். அவன் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு விட்டானான். ஜெயிலில் இது மோடி தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது யாரும் தப்பாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. அந்த மாதிரி இவன் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் தப்பாக அட்ரஸ் மாட்டி வந்துட்டேளோ, சார் இது ஓல்டு நம்பர் 41/8, நீங்கள் எந்த நியூ நம்பருக்கு போயிருக்கேளா ஓல்டு நம்பருக்கு வந்திருக்கேளான்லாம் கேட்டிருக்கான். இல்லை உன் வீட்டுக்கு தான்ப்பா வந்திருக்கோம் அஜாமிளா. ஓ என் பேர் வேற உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரும் தெரியும். நான் என்ன சார் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு அவன் கேட்டான். தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிவதற்கு பூர்வம் உன் கடைசி பிள்ளைய நினைச்சுண்டு நாராயணான்னு கத்தின இல்லையா, அதுதான் நீ பண்ணன. கடைசி நேரத்தை எனக்கே தெரியாம சொன்ன வார்த்தைக்கா இந்த பலன்? அதுதான்ப்பா. நாராயணா என்றால் நாவென்னா வே, நாராயணா வென்றால் நாவென்ன, நாவே வடவரையை மத்தாக்கி வசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டோரு நாள் கடல் வயிற கலக்கினையே கலக்கியது யசோதையா கணைக்கையிற்றால் கட்டும் கை மலக்கமல உந்தியால் மாயமோ. இது சிலப்பதிகாரம். எழுதியது யார் தெரியுமோ? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் ஜெயினர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் சொல்றார் ஆய்ச்சியர் குரவையில, நாராயணா வென்றால் நாவென்ன நாவே நாராயணா. எந்த நாக்கு உலகத்துல வாழும்னார்? நாராயணான்னு சொன்ன நாக்கு தானாம். அப்பேற்பட்ட நாராயண நாமத்தை சொல்லியிருக்கீரே, அதனால வந்த ஒரு பெரும் பலன் இது, தெரிஞ்சோ தெரியாமலையோ. சார் அப்படின்னா ஒரு காரியம் பகவானை நினைச்சுண்டு பண்ணாமல் போயிட்டாலும் பகவான் ஏத்துப்பாரான்னு கேட்டா, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் திவ்ய பிரபந்தத்துல சொல்லுவா. ஒருத்தன் பசுவை காலால எட்டி ஒரு உதைச்சு கையில கட்டையை வச்சு பசுவை துரத்தின்னு ஓடுறானா. பாவம் அந்த பசு ஒண்ணுமே இவனை பண்ணல, பாவம் அது பயந்துன்னு ஓடுறது. இவன் துரத்த அது ஓட, இவன் துரத்த அது ஓட. அது என்ன பண்ணி கொடுத்தான், கோவில பிரதட்சிணமா போயிட்டு இருக்கான் பசு. அது ஓடின்னு இருக்கு, அது பிரதட்சிணமா போகணும்னு போல பயந்துன்னு அது ஓடுறது, அது பிரதட்சிணமா அமைஞ்சு கொடுத்து. இவன் என்ன பண்ணானா, இதை துரத்தின்ட்டு பிரதட்சிணமா தானே இவன் போனோம். இவன் எப்பேற்பட்ட பேர் விழின்னா, இவன் பசுவா உதைச்சிருக்கான், அடிச்சிருக்கான், துரத்துறான், அதோட நிக்கல. ஒருவேளை நம்ம இந்த பசுவை துரத்திண்டு போற சாக்குல
பெருமாள் நம்ம பிரதட்சிணம் பண்றதா நினைச்சுண்டு நம்ம புண்ணிய கணக்கில் ஏதாவது சேர்த்து விட்டா என்ன பண்றதுன்னு இவன் கவலை வந்துடுது. எப்படி இருக்கான் பாருங்க, இவன் புண்ணியமே சேரக்கூடாது. அதனால அவன் என்ன பண்ணானா அப்பிரதட்சிணமா போனானாம். அதனால்தான் ஆழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார், பாவமே செய்து பாவியானேன். பாவமே பண்ணி பாவியாயிட்டேன்னார். உடனே வியாக்கியாதா கேட்டார், பாவமே செய்து புண்ணியவான் ஆக முடியுமோ? ஆழ்வார் ரிடண்டண்டா தானே ஒரு வார்த்தை போட்டுக்கார், பாவமே செய்து பாவியானேன். பாவமே செய்தேன்னு சொல்லியிருக்கலாம், பாவமே செய்து பாவியானேன். பல இடங்கள்லாம் சொல்லுவா பாவிகளே அப்படின்பா இல்லையா? அந்த மாதிரி பாவமே செய்து பாவியானேன், பாவம் பண்ணா பாவியா தான் ஆக முடியும். அப்படி இல்லையா, பாவம் பண்ணும் போதும் புண்ணியம் பண்ணலாமா? அஜாமிளன் இருக்கான் இல்லையா, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், அதுக்கு நடுவில் நாராயணான்னு ஒரு நாமத்தை சொல்லி புண்ணியம் சேர்த்துட்டானே. இவனோ மாடு துரத்துற ஷாக்கில் ஒரு பிரதட்சிணம் பண்ணியிருந்தானா, மாடு துரத்துறது பாவம், ஆனால் பிரதட்சிணம் பண்ணுறது புண்ணியமாக இருந்ததுனால பாவமே செய்து புண்ணியனானேன்னு சொல்லியிருப்பார். இவன் எவ்வளோ ஜாகிரதையாக ஓடிருக்கானா, அப்பிரதட்சிணமாக போனால்தான் என் புண்ணிய கணக்கில் ஒன்றும் சேராதுன்னு பாவமே செய்து பாவியானேன் அப்படின்னு ஆழ்வார். அந்த மாதிரி இந்த அஜாமிளன் மிருத்யு காலத்தில் நாராயண நாமா சொன்னபடியால் விஷ்ணு தூதாள் வந்தாளாம். சமிருத்யு காலே யமராஜ கிங்கரான் பயங்கரான் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பியா புராமனாக் ஸ்வஸ்மிருதி வாசனா பலாத் ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம் துராஷயஸ்யாபி ததாத்வர் நிர்கதः த்வதீய நாமாக்ஷரமாத்ர வைபவாத் புரோபிபேதுர்பவதீய சார்ஷதாः பார்ஷதாக சதுர்புஜா பீதபடா மனோகராः. அந்த அஜாமிளனுக்கு அப்போதான் தெரிந்ததாம் நர்கதி செல்லுவதற்கு நாராயண நாமம் உதவுகின்றதே அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். அப்பேற்பட்ட அஜாமிளோபாக்கியானத்தால் பகவன் நாமா நம்மை ரட்சிக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ, அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ, அந்த நாமத்தின் வைபவம் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னால் கூட அது உதவும். ಅಜಾಮಿಳನು ಕರೆದರೆ ನಾರಾಯಣ ಬಂದಂತೆ, ಅಡವಿಯಲ್ಲಿ ಧ್ರುವರಾಯ ಕರೆದರೆ ವಾಸುದೇವ ಬಂದಂತೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ದ್ರೌಪದಿ ಕರೆದರೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದಂತೆ, ನಿನ್ನ ದಾಸನು ನಿನ್ನ ದಾಸನ ದಾಸನು ನಾನು ಕರೆದರೆ ಎನ್ನ ಪಾಲಿಸಬೇಕು ಪುರಂದರ ವಿಠಲ, ಪುರಂದರ ವಿಠಲ ಯಮನಲ್ಲಿ ಕಾಣೇನೆಂದು ಹೇಳಬೇಡ. தாசர்வாள் எடுக்கிறார். இவ்வளவு பேர் உன் நாமாவை சொன்னாளேன்னார். கிருஷ்ணாவதாரத்தில் வேடிக்கையா சொல்லுவா, திரௌபதி பக்கத்துல கிருஷ்ணர் இருந்திருந்தா கூட இவ்வளவு அனுகிரகம் கிடைச்சிருக்காது. ஏன்னா கிருஷ்ணருக்கு வஸ்திரம் பறிச்சுதான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. கிருஷ்ணருக்கு வஸ்திரம் பறிச்சு பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. ஆனா கிருஷ்ண நாமாவுக்கு வஸ்திரம் கொடுத்து பழக்கம். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேன்னர் பிள்ளலோகாச்சாரியார். கிருஷ்ணர் இல்லையே, கிருஷ்ணரோட நாமா இல்ல கொடுத்தது. திரௌபதி ரஜஸ்வலையாக இருக்க செய்தேயும், அவள் வீட்டுக்கு விலக்காக தீட்டு காலத்தில் இருக்கும் போதும் அப்படின்னா என்ன, அந்த சமயத்தில் கூட நாராயண நாமா சொல்லியிருக்கா. அதனால ரஜஸ்வலையாக இருக்க செய்தேயும் ஆபத்திலே திரௌபதிக்கு புடவை சுரந்தது திருநாமமிரேன்னர். அப்படி அஜாமிளன் என்ன. அதனால்தான் தாசர்வாள் இன்னொரு தேவர் நாமால கேட்பார், அஜாமிளோபாக்கியானத்தை கேய நாடகமா சங்கீத நாடகமா நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்களோ? ஞாபகம் வச்சுங்க, சுவாதி திருநாள் அஜாமிளோபாக்கியானம்னு ஒரு நாடகமே எழுதியிருக்கார் கீர்த்தனைகளோட. சரி, விஷயம் என்னன்னா, தாசர்வாள் ஒரு இடத்துல கேட்குறார், நான் எப்போ பார்த்தாலும் விட்டலா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கேனே, நீ என்னவோ பாராங்முகமாக என்னை பாராமல் எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் காத்துட்டு இருக்கியே, ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் விட்டலா. அஜாமிளனுக்கு அன்னைக்கு போய் உதவி செய்தாயே, நற்கதி கொடுத்தாயே, விஷ்ணு தூதர்களை அனுப்பி யமதூதர்களை விரட்டினாயே, அவன் என்ன உனக்கு உறவா? அவன் என்ன உனக்கு அண்ணாவா? ராவணன் உன்னுடைய பத்னியான ஸ்ரீ மகாலட்சுமியான ஜனகஜா க்ஷிதிஜா தரணிஜா பூமிஜான்னு சொல்லக்கூடிய ஜானகி சீதையை அபகரித்து சென்று சுந்தரகாண்டத்தில் அசோகவனத்தில் வைத்து துன்புறுத்தினான்.
அந்த தேசத்தை சார்ந்த அவனுடைய சொந்த தம்பி விபீஷணனுக்கு கடற்கரையில் நின்று அபயப்பிரதானம் பண்ணி வாடா நீன்னு சொன்னேன். குஹனோடு ஐவரானோம் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம் உன்னோடு எழுவரானோம் வா விபீஷணான்னு சொன்னேன். விபீஷணன் என்ன உனக்கு தம்பியா? அனுகிரம் பண்ணி அஜாமிளன் அவன் உனக்கு என்ன அண்ணனா? விபீஷணன் உனக்கு என்ன தம்பியா? ருக்மாங்கதன் என்ன உனக்கு என்ன பேரனா? ஏன் இந்த தாசனை மட்டும் விட்டுட்ட? அஜாமிளனு அண்ணனோ ವಿಭೀಷಣನು ತಮ್ಮನೋ ನಿಜ ರುಕ್ಮಾಂಗದ ನಿನ್ನಗೆ ಮೊಮ್ಮಗನೋ ಅದರಿಲ್ಲ ಇದರೇನೋ ನಾನಿನಗೆ ಅನ್ಯನೋ ನ್ಯಾಯವಲ್ಲವೇ ತಂದೆ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ. இந்த அஜாமிளன், துருவன், பிரஹ்லாதன், இந்த பக்தர்களுடைய நாமெல்லாம் நம்ம கீர்த்தனம் ஆடக்கூடிய தாசர் வாளுக்கோ அன்னமாச்சாரியாருக்கோ பக்த விஜயத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கோ அதெல்லாம் கேக். இவா பெரியவா பேரெல்லாம் எடுத்துட்டே இருப்பா. யோசிச்சு பாருங்கோ, பிரஹ்லாத பக்தி விஜயம்ங்கிற ஒரு நாடகத்தை பற்றி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஏதாவது நீங்கள் சொல்லணும். நீங்கள் காத்தாலேயும் டயர்டாக இருப்பேள், ஒத்துக்கிறேன், வேறு வழி இல்லை. நான் சொல்லிட்டேனே இது கல்யாணம் மாதிரி, இன்னும் நீங்கள் 5 நாள் பொறுத்துக்கணும். கேள்வி கேட்டால் பதில் வரணும். இந்த சில உபன்யாசகர்கள் அவாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பான். அந்த கேட்டகரியில் நான் இல்லை. என்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் அது. நான் என்ன பண்ணுறது? ஐ ஹாவ் டு ஹாவ் அ இன்டராக்ஷன் வித் மை ஆடியன்ஸ். இல்லாட்டா எனக்கு போர் அடிக்கும், எனக்கே போர் அடிக்கும் நான் சொல்கிற கதை. அதனால் பிரஹ்லாத பக்தி விஜயம்ங்கிற கேய நாடகம் தியாகராஜர் ரச்சனை பண்ணார்னு சொன்னேன்னா, அதில் பிரஹ்லாதனையோ நாரதரையோ இது துருவனையோ பேசுறது பெரிய விஷயம் இல்லை. பத்ராச்சல ராமதாஸை பற்றி பேசுகிறார். அவர் என்ன, இவர் வாழ்ந்த ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அந்த காலத்தில் என்ன வாட்ஸ்அப் இருந்ததா, விக்கிபீடியா இருந்ததா, எப்படி அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுது? எங்கேயோ தெலுங்கானால் கொல்கொந்தா பக்கத்தில் பத்ராச்சலத்தில் கோவில் எழுப்பிட்டோங்கிறதுக்காக தானாஷா சிறைச்சாலையில் போட்டிருக்கான். அந்த பத்ராச்சல ராமதாசரை விடுவித்தது 2 பேர். யார்? ராமோஜி, லக்ஷ்மணோஜி. அதனால தான் இந்த ஃபிலிம் சிட்டி கூட ராமோஜி சிட்டின்னு தான் பேர் வச்சிருக்கா. சம்மந்தம் இல்லை, சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். அந்த ராமோஜியும் இந்த ராமோஜியும் ஒன்று கிடையாது. அந்த ராமோஜி பெருமாள் ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு வந்திருக்கா தானாஷா கிட்ட. பாதி ராத்திரி கதவை தட்டுறா. கான் ஹே அப்படின்னு அவன் கேட்குறான். ராமோஜி லக்ஷ்மணோஜி வந்திருக்கான் அப்படிங்கிறான். இவாள்லாம் வந்து புரசவாக்கத்துலேன்னு வரா. 2 பேரும் நாங்கள் வந்திருக்கான் அப்படிங்கிறா. எதுக்கு இப்போ கான் ஹே ராத் மே கான் அப்படின்னு கேட்ட உடனே, நாங்கள் தான் வந்து நம்மள் வந்திருக்கான், ராம்தாஸ் வந்து கடன் வாங்கியிருக்கான், அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கான் நம்மள் அப்படிங்க. சரி, நம்மள் எதுக்கு திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு, அவர் வந்து நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கான், நான் திருப்பி கொடுக்குறான்னு சொல்லிட்டு ராமோஜி லக்ஷ்மணோஜி கொடுக்குறா அவர் வாங்கின கடனை. ராமதாசருக்கு உடனே இவா சொல்கிறா, நீ நம்மள் நமக்கு சைன் போட்டு கொடுக்குறான் அப்படின்னா. உடனே எங்கே சைன் போட்டு கொடுக்குறதுன்னா, அந்த ராமோஜி கொண்டு வந்த அங்கவஸ்திரத்தில் சைன் போடு. அதாவது தானாஷா என்கின்ற நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவன் அரபிக்கில் எழுதணும், உருதுவில் எழுதணும். சரி, ராஜா என்ன பண்ணார், அந்த தானாஷா வெத்தலை விட்டுட்டு துப்புவான் பாருங்க, அந்த குழவியிலேருந்து அந்த எதை எடுத்து எழுதுறான். இப்படிக்கு தானாஷா இந்த பைசாவை திரும்பி வாங்கிவிட்டேன், ராமதாசருக்கு இனிமேல் ஃப்ரீடம். உடனே அந்த கோல்கொந்தா ஃபோர்ட்டில் போய் திறக்கிறா. ஆப்கோ ரிலீஸ் கர் தியா. என்ன ரிலீஸ் பண்ணிட்டேளா, இவ்வளோ வருஷமாக பாடாப்படுத்தி எடுத்தேன். பைசா மில் கயா, ரிலீஸ் கர் தியா. பைசா மில் கயா, கौन தியா? ராமோஜி தியா. ராமோஜியா யார்? அவர் உங்கள் உறவுன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் உறவில் ராமோஜின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. இல்லை உங்கள் ஒன்று விட்ட அத்தங்காவோட அம்மாஞ்சியாக இருக்கும், யாருமே கிடையாது. என்ன சரி, ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு ராமதாசர் போயிட்டார். கிடுகிடுன்னு ஓடி போகிறார். அங்கேருந்து கோதாவரியிலேயே போய் பத்ராச்சலத்தை ராமரை போய் சேவிக்க வேண்டாமான்னு அங்கே போய் பார்த்தா பெருமாளுடைய அந்த திருமேனியில் அந்த வஸ்திரமாம் இப்படிக்கு தானாஷான்னு அந்த இடத்துல எழுதியிருக்கான். இதை கலிகியுண்டேகதான்னு கீரவாணியில் எடுக்கிறார். ராமதாசரை அன்னைக்கு விடிவச்சியே தியாக பிரம்மம். எப்போ 150 வருஷத்துக்கு அப்புறம் இன்டர்நெட்டில் ஒன்றுமே இல்லை, எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. க்ஷீரசாகரால எடுக்கிறார். நாரிமணி சீரலிச்சினதி நடே வினூரமா
धीरूढौ ராமதாசுனி பந்தமூதீச்சி எல்லாம் சொல்லிட்டு தாரக நாமா என்ன விடுவிக்க மாட்டியான்னு கேட்கிறார். தியாக பிரம்மம் தாசர்வாளை பத்தி எடுக்கிறார். பத்மாவதி ரமணம் ஜெயதேவரை பத்தி ஊத்துக்காடு எங்க, அது ஒன்றும் சென்னை கூட இல்லை, கீழே திருச்சிக்கு கீழே கும்போணத்துக்கு போற வழியில சுவாமி மலை பக்கத்துல குக் கிராமம், கிராமம் குக்கு நானும் குக்குன்னு ஒரு சின்ன கிராமம், ஊத்துக்காடுன்னு பேர். அந்த கிராமத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திண்ணையில உட்கார்ந்து அவர் ஒடிசால வாழ்ந்த ஜெயதேவரை பத்தி பத்மாவதி ரமணம் எடுக்கிறாரு. எப்படி இன்ஃபர்மேஷன் போச்சு நமக்கெல்லாம்? இப்ப இன்ஸ்டன்டா வருது இல்லையா, டக்கு 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 டக்குன்னு. மோடி இன்று 2 முறை கொட்டாவி விட்டார். ராகுல் காந்தி மறுபடியும் விதேசத்துக்கு சென்றார். அவர் அங்கேயே தான் இருக்கார். அவர் எங்க நாட்டில் இருக்கார்? ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டக்கு டக்குன்னு வருது பாருங்க. அந்த காலத்தில் எப்படி வந்தது யோசிச்சு பாருங்க. ஊத்துக்காடு எப்படி இப்பெல்லாம் இப்ப கூட டன்சோ பண்ணலாமான்னு கேட்டா டோம்பிவில்லியில இந்த தெருவில் டன்சோ இஸ் நாட் அவைலபிள்ங்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஊத்துக்காடுல உட்கார்ந்து அவர் ஒடிசால பிறந்த ஜெயதேவரை பத்தி எழுதுறார். எப்படி? भक्ति सार कुलशेखर यतीन्द्र भट्टनाथ भूत मुनिवाहन भक्तपाद धूलि मधुर कवि सर परकाल मगदाह्वय प्रमुखैर विरल संस्तूयमान तद्रमिडगान रसोल्लस किंचित् उन्मीलित नयनं पालित भुवनं केलित रंग पुरंदर भवनं श्रीरंगनाथं मनीषं वंदे. ஊத்துக்காடு கவி ஆழ்வார்களை பத்தி பாடுறார். भक्ति सार कुलशेखर यतीन्द्र भट्टनाथ भूत मुनिवाहन भक्तपाद धूलि मधुर कवि सर परकाल महदाह्वय प्रमुखैर विरल संस्तूयमान तद्रमिडगान रसोल्लस किंचित् उन्मीलित नयनं पालित भुवनं केलित रंग पुरंदर भवनं श्रीरंगनाथं मनीषं. நாம சங்கீர்த்தனத்துக்கு வித்திட்டது இந்த கதைகள். நாம சங்கீர்த்தனம் சொல்றோம் இல்லையா, கலௌ கேசவ கீர்த்தனம், கலியுகத்தில் கேசவனுடைய கீர்த்தனம் பண்ணா ஒசத்தி. அஜாமிளோபாக்கியானம் அதற்கு திருஷ்டாந்தம். அப்பேற்பட்ட அஜாமிளன் நாமத்தை சொல்லி உய்வு பெற்றான். நாம சங்கீர்த்தனத்துக்கு எத்தனை மகான்கள் பஜன சம்பிரதாயத்துல பகவன் நாம போதீந்திராள் ராமநாமமே ஜப்பியம் பண்ணிட்டு இருப்பார். சொல்லுவா அவருடைய இடத்துக்கு விருந்தாவனத்துக்கு போனா இன்னும் ராமநாமம் கேட்டு இருக்கும்னு சொல்லுவா. பகவன் நாம போதீந்திராள். ஸ்ரீதர ஐயாவாள் இல்லையா, 3 ஆச்சாரியர்களை மும்மூர்த்திகள்னு கொண்டாடுவா பஜன சம்பிரதாயத்துல. ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண. அப்படி அந்த நாம சங்கீர்த்தனத்தின் ஒரு பத்ததி, அதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் இவர்கள். அப்பேற்பட்ட அந்த நாமத்தின் பெருமையை சொல்லி கொண்டு வந்தார்களாம். இப்போ தக்ஷன் சட்டுன்னு ஒரு சின்ன சரித்திரம், அது ஒரு தொக்கின் நிற்கும், இல்லாட்டா நாளைக்கு நரசிம்மாவதார பிரவேசம் ஆகாது. சின்ன ஒரு சரித்திரம். இந்த தக்ஷன் என்கின்றவனுக்கு அசிக்னி அப்படிங்கிறவளோட திருமணமாகி நிறைய பெண்களை ஈன்றெடுத்து அந்த பெண்களை எல்லாம் ஒரு ரிஷி கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதே வம்சாவளி பின்னாடி ஒரு காலகட்டத்தில் துவஷ்டன் அப்படிங்கிறவனுடைய பிள்ளை விஸ்வரூபன்னு பேரு. அந்த விஸ்வரூபன் ப்ரஹஸ்பதிங்கிறவர் தேவகுரு. அவர் கொஞ்ச நாள் இந்திரனுக்கும் தேவகுருக்கும் ஏதோ கொஞ்சம் சண்டை வந்துடுத்து. ப்ரஹஸ்பதி அந்த வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். விஸ்வரூபனை கூட்டு வச்சுட்டார். அப்போது அசுரர்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு விஸ்வரூபன் பல மந்திரங்கள் தந்திரங்கள் பல ஸ்லோகங்கள் வழிகள்லாம் கற்றுத்தரார். அப்போதான் நாராயண கவச்சம் என்பது ஏற்பட்டது. அந்த நாராயண கவச்சத்தில் இருக்க, இன்னைக்கு நாராயண கவச்சம் சேவிச்செல்லாம் இன்னும் வரல, அது நாளைக்கு தானே. ஆனால் நான் இன்னைக்கு சேவிச்சுட்றேன். நாளைக்கு இப்போ இதில் நீங்கள் இதுவரை இனி தொடரும்னு இந்த சீரியல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. நாளைக்கு இதெல்லாம் பார்க்க போகிறேன். இப்போவே உங்களுக்கு நான் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பாகவதத்தில் ஒரு ட்ரெய்லர் காமிக்க போகிறேன். ஹரிர் வித்யத்யான் மம சர்வரக்ஷாம் न्यस्त्याङ्घ्रि पद्मः पदगेन्द्र पृष्ठे दराचिमासिग्ध देशेषु चाप पाशान् दधा नोष्ट
அஷ்டகுணோ அஷ்டபாஹு, 8 கைகளோடு கூடிய 8 குணங்களோடு கூடிய பகவானை வர்ணிக்கின்றேன். அஷ்டபாஹு 8 கைகள், அஷ்டபுஜா அப்படின்னு பெருமாளுக்கு அஷ்டபுஜா அஷ்டகம்னு தேசிகனே கொண்டாடியிருக்கார். காஞ்சிபுரத்தில் போனேன்னா அஷ்டபுய பெருமாள் கோவில்னு இருக்கும். நாராயண கவச்சத்தில் கொண்டாடி இந்த நாராயண கவச்சம் நமக்கு ஒரு பெரிய கவச்சமாக இருக்கட்டும். தமிழ்நாட்டில் கவச்சங்கள்னு சொன்னால் உடனே அவள் சண்டை போட வந்துடுறா, ஏதாவது மட்டம் தட்டிகிட்டே இருப்பா. கந்த சஷ்டி கவச்சம்னா அதுக்கு யாராவது ஒரு எதிர்ப்பு. நாராயண கவச்சம்னு ஒன்று, அது ரொம்ப லெஸர் நோன் கவச்சம், கந்த சஷ்டி கவச்சம் அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. நாராயண கவச்சம்னு கொண்டாடுறா. இப்பேற்பட்ட யுத்தம் செய்யும் போது பிற்காலத்தில் விருத்ராசுரனோடு யுத்தம் ஏற்படுகின்றது. அந்த விருத்ராசுரன் ஒரு காலத்தில் பார்வதியால் சாபம் கொடுக்கப்பட்ட சித்திரகேதுங்கிற கதையெல்லாம் சேர்த்து த்வத்சேவனேனதிதிரிந்திரவதோத்யதாபி என்ன எடுத்து அந்த விருத்ராசுரனை கொன்னுட்டான் இந்திரன் அப்படிங்கிறதுனால திதி தேவிக்கு கோபம் பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் தவம் இருந்தாளாம். ஒரு விரதம் இருக்கும்போது மாற்றி படுத்துட்டாளாம். மாற்றி படுத்துன்றதுனால அவள் கர்ப்பத்துக்குள்ள இந்திரன் போய் அந்த குழந்தையில வெட்டி 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 வச்சுடுறான். அதுதான் மருத்துக்கள்னு மாறிடுத்து. அதை சொல்றார், தான் பிரத்யுதேந்திர சுஹ்ருதோ மருதோபிலேபே துஷ்டாசயேபி சுபதைவ பவன்னிப்ரேவ தத்தாத்ருஷஸ்த்வமவமாம் பவனாலயேஷ. இவ ஏதோ ஒரு காரியம் இந்திரனுக்கு கேடு விளைவிக்கணும்னு போய் அந்த இந்திரன் குழந்தைகளை வெட்டி அந்த குழந்தைகள் மருத்துக்களாக மாறி பிற்காலத்தின் இந்திரனோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுத்து. அதனால் முன்னாடி எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸாக மாறுவதுங்கிறது மகாராஷ்டிரத்துக்கு ஒன்றும் புதுசே இல்லை இல்லையா? உங்கள் ராஜ்யமே அப்படின்னா நடக்கிறது. அதனால் இப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இதை பூர்த்தி பண்ணார். நாளைய தினம் நிசிம்ஹாவதாரம் 7வது ஸ்கந்தம் இது வரைக்கும் முடிச்சாச்சு. இனிமேல் எல்லாம் பெரிய பெரிய அவதாரங்கள் தான். நரசிம்மாவதாரம் திரிபுர சம்ஹாரத்தை நான் கார்த்தால சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. திரிபுர சம்ஹாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அதை சொல்லி முடிச்சுட்டேன் நான். கஜேந்திர மோக்ஷம் கூர்மாவதாரம் நாளைக்கு சாயங்காலம் சொல்லிட்டா. அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால வாமனாவதாரம் மத்ஸ்யாவதாரம் அம்பரீஷ சரித்திரம் வட்டபத்திரசாயி. அதுக்கு அப்பத்திலேன் சாயங்காலம் கிருஷ்ண ஜனனம். 5வது நாள் 6வது நாள் முழுக்க கிருஷ்ணாவதாரம், 7வது நாளும் கிருஷ்ணாவதாரம். அதில் சேஷமாக அதில் ஏகாதச ஸ்கந்தம் துவாதச ஸ்கந்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சித்தாந்த ஞானம் எல்லாம் கொடுப்பார். அதோடு சேர்த்து ருக்மிணி கல்யாணம், அது மாமியோட நான் முன்னாடி பேசியிருக்கேன். உபன்யாச பத்ததியில் ருக்மிணி கல்யாணத்தை என்ன பண்ணிவிடுவா, கரெக்டாக கட் பண்ணி அதை மட்டும் கடைசியாக சொல்லுவா. ஏன்னா சுபத்தில் முடிக்கணுங்கிறதுக்காக. அதை பாராயண கிரமத்தில் நீங்கள் உங்கள் பெரியவா சொல்லி கொடுத்தா மாதிரி சொல்லிவிடுங்கோ. பிரவச்சன கிரமத்தில் ருக்மிணி கல்யாணத்தை மட்டும் நான் கடைசி நாள் பகலில் சொல்லிவிடுறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.